ஹலோ பசங்களா, குட் மார்னிங்டா. குட் மார்னிங். நான் பேசுறது கேட்குதா? சாரி சார், பிஜியில் லைட்டாக லேட் பண்ணிட்டாங்க சார், வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒரே ஒரு நிமிஷம், மேம் கால் பண்ணுறாங்க. மேம் சொல்லுங்கள் மேம். ஸ்டூடியோவில் ஸ்டார்ட் பண்ணிட்டேனே மேம். இது மேம் இங்கே ஹர்ஷ்பிரியம் சார் எல்லாம் ரன் பண்ண விட்டு போயிட்டார், அதனால் இது ஸ்ட்ரீம் கீ போட முடியல. இப்போ தான் அக்ஷய் வந்து போட்டு கொடுத்தாரு. ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே மேம். ஓகே மேம். மேம் நீங்கள் உங்களை பார்த்தேன், இங்கே தான் இருந்தீங்க. ஆனால் நான் பேச வரல, நான் இதை ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஓகே மேம். நான் வந்துடுறேன் மேம், முடிச்சிட்டேன். ஓகே எஸ், தட் இஸ் மை லைவ் கான்வர்சேஷன் வித் பிரமிளா மேம். நீங்களாம் கேட்டிங்களா, என்னடா இன்னும் லைவ் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு மேம் என்ன திட்டுறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, நீ நினைக்கிற வேறு ஒன்றும் இல்லை. சும்மா ஜாலியாக திட்டு வாங்கிட்டு வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. ஹாய். ஓ ஐயோ சார், ஆரம்பிங்க. 11 ஆயிடுச்சு. ஹலோ நான்சி, டிஜான். டே என்னடா நெருப்பு ஊற்றி அணைச்சிக்கிட்டு இருக்கீங்க? எல்லாம் இருக்கீங்க? சரி, ஓகே, சூப்பர்டா பசங்களா, வெரி குட். ஹாய் மேம். அதே சரிடா. டே என்னடா மறுபடியும் நீங்களே இருக்கீங்க, நைட்டும் நீங்களே வரீங்க, காலையில் நீங்களே வரீங்க. இப்போ அதே கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். உங்களால் ஆனால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ண முடியுதுன்னு பாருங்கள், சரியா? ஃபஸ்ட்டு அந்த கொஷின்ஸ் ஒரு ரவுண்டு போயிடலாம். நேற்று நைட் நீங்கள் சால்வ் பண்ண கொஷின்ஸ் ஒரு ரவுண்டு போயிடலாம். அது போனதுக்கப்புறம் வந்துட்டு நான் வேறு கொஞ்சம் டெய்லி ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் கொஷின்ஸும் உங்களுக்கு தரேன், சரியா? அதுவும் ட்ரை பண்ணுங்கள். புரியுதா? அண்டர்ஸ்டுடா? போயிடலாமா? லெசன் உள்ள போயிடலாமா? ஓகே சார், அப்போ நான் போகிறேன். ஓகேடா கண்ணா. ஓகே டிஜான், டோன்ட் வெரி. சேம் ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இது பகல் PYQs வேறு செஷன், இட்ஸ் மென்ட் ஃபார் அதர் பீப்புள்ன்றதுனால, சரியா? அப்போது பார்த்துட்டு பார்க்கலாமா? ரெடியாக எல்லோரும்? எஸ். வேறு யாரெல்லாம் இருக்கீங்க? ஏதாவது புது ரிப்பீட்டர்ஸ் இருக்கீங்களா? நேற்று ஈவினிங் பிரேக்கிங் நீட் செஷன் பார்க்காத மக்கள்ஸ் இருக்கீங்களா இங்கே? ஹாய் சார். ஹாய் தனுஸ்ரீ. குட் மார்னிங் தனுஸ்ரீ, எப்படி இருக்கீங்க? அதான் யாராச்சும் நேற்று ஈவினிங் செஷன் பார்க்காதவங்க இருக்கீங்களா? பார்க்காதவங்க இருக்கீங்கன்னா சொல்லுங்கள். ஆர் குட் மார்னிங். பிரதீஸ்வரன், குட் மார்னிங் டாக்கண்ணா. என்ன மாதிரியே இருக்கான். என் பேர் மதன் மாதேஸ்வரன், அது மாதிரி அவன் வந்து பிரதீஸ்வரன் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ நானும் கொஞ்சம் நேரம் கழித்து வரேன் சார். ஓகேடா கண்ணா. எஸ், நோ ப்ராப்ளம். போயிட்டு வாங்க. அதே கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ரிப்பீட்டர்ஸுக்காக. ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு ரிப்பீட் த கிளாஸ். அன்லஸ் நேற்று கிளாஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நான் மட்டும் இருங்க. இல்லாட்டி வந்துட்டு நான் இப்பயே சொல்லிட்டேன், we are going to look at the same problems. அதுக்கு முன்னாடி இது மட்டும் பார்த்துடலாம். இது என்னென்னா, உங்கள் வேதாந்து லேர்னிங் சென்டர்ஸ் டிஎனில் இருக்குது. இதில் வந்துட்டு யூ கேன் லேர்ன் ஃப்ரம் இந்தியாஸ் டாப் டீச்சர்ஸ். 3-way டவுட் சப்போர்ட் கிடைக்கும். டெடிக்கேட்டட் அகாடமிக் மென்டர்ஸ் உங்களுக்குன்னு இருப்பாங்க. அப்புறம் இந்த ஸ்மார்ட் கிளிக்கர்ஸ் வச்சுலாம் நீங்கள் கிளாஸில் ஆன்சர் பண்ணலாம். முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு கேரண்டீட் ரேங்க் இம்ப்ரூவ்மெண்ட் ஆர் எல்ஸ் they'll give you your ஃபீஸ் பேக். 100% ஃபீஸ் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க, ஓகேவா? அண்ட் வேதோட இன்டெகிரேஷன் இருக்கும் கிளாஸஸில். இது பார்த்துக்கோ. ஆஃப்லைன் சென்டர்ஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு சென்னையில் அண்ணா நகர், வேளச்சேரி, தாம்பரமில் தான் நான் இருக்கேன், ஓகேவா? அதனால் தாம்பரம் சென்டரில் சேர்றீங்கன்னா சொல்லுங்கள், நான் வந்து பார்க்குறேன். அப்புறம் ஆவடி, போரூரில் இருக்குது. அண்ட் மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், பெரம்பூர் அண்ட் ஹொசூர்லேயும் இருக்குது. பெரம்பூரில் தான் சுபாஷ் சார் இருக்காருன்னு நினைக்கிறேன், சரியா? ஸோ எஸ், நீங்கள் அந்த சென்டர்ஸில் சேர்ந்துட்டு சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து பார்ப்போம். சார் இந்த சாப்டருக்கு லெக்சர் இருக்கா? இல்லைடாக்கா, நான் இந்த ஒன் ஷாட் லெக்சர் இல்லை, சரியா? ஒன் ஷாட் லெக்சர் நான் வந்து இன்றைக்கி இல்லை நாளைக்கு ரெக்கார்ட் பண்ணி போட்டுறேன். இந்த சாப்டருக்கு அதான் ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்தாச்சுல, நான் ஒன் ஷாட் போட்டுறேன். இந்த சாப்டர் இப்போதைக்கு வந்துட்டு டைரெக்ட்லி கோயிங் டு கோ இன்டு ப்ராப்ளம் சால்விங், சரியா? ஏன்னா ஆல்ரெடி நேற்று கிளாஸில் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா சொல்லுங்கள், ஓகேவா? எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டும் பார்க்கலாம். அப்படி இல்லை சார், எனக்கு ஆல்ரெடி விஷயங்கள் தெரியும் சார், என்னால் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும் சார் அப்படி சொன்னீங்கன்னா, எஸ், யூ கேன் கெட் டைரெக்ட்லி இன்டு ப்ராப்ளம் சால்விங்டா பசங்களா. நீங்கள் சொல்கிறது தான். உங்களுக்கு இதுக்கெல்லாம் இன்ட்ரோ வேணுமா, இல்லை ப்ராப்ளம் சால்விங் டைரெக்டாக பார்த்துடலாமா? எவ்வளோ வேகமாக ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியுதுன்னு மட்டும் பார்ப்போமா? சார் ஈட் ட்ரிங்க் எனாவோ ஹனி. யார்டாக்கண்ணா, ஐ வில் டூ தட்ரா. பெங்களூர் கோல்டுக்கு I'll do that. தேங்க்யூ டிஜான், நீ எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறடா. நீ மட்டும்தான்டா, தேங்க்ஸ்டா. ரொம்ப ஐ லைக் யூ வெரி மச் டிஜான், சரியா? எஸ், பட் ஆர் யூ கைஸ் ரெடி? பார்க்கலாமா? என்ன டேரெக்டாக கொஷின்ஸே பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? ஃபஸ்ட் கொஷின் போர்டில் இருக்குது பாரு, உன்னால் ஆன்சர் பண்ண முடியுதா பாரு. ஃபஸ்ட் திங்ஸ் ஃபஸ்ட். எஸ்,
hopefully you can answer it இல்லடா பசங்களா என்னடா எதுவுமே சொல்ல மாட்டீங்க உங்கள் ரிப்ளைக்கு தான்டா வெயிட்டிங்கு ஓகே என்ன பண்ணலாம் எக்ஸ்ப்ளனேஷன் வேணுமா இல்லை கொஷின்ஸ் பார்க்கலாமா கொஷின்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாமா கொஷின் நம்பர் 1 ஓகே என்னது கொஷின் நம்பர் 1 வாட் இஸ் த சொல்யூஷன் சரி ஓகே லெசன் முடிஞ்சோடனே பிடிஎஃப் தரேன்டா இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் அப்படியே அதுலேருந்து எடுத்துக்கலாம் சரியா ஓகேவா பிகாஸ் ஆஃப் ஹனி ஓகே ஓகே தம்பி ஹவ் இஸ் யுவர் ஹெல்த் ஹவ் யூ காட் ரிலீஃப் ஃப்ரம் bronchitis இன்ஃப்ளமேஷன் எஸ் பிகாஸ் ஆஃப் ஹனி ஓகே 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 ஹனி தான் ஹெல்ப் பண்ணுது சொல்கிறீங்க நானும் ஹனி ட்ரை பண்ணுறேன்டா சரி இப்போ ரெடியா பார்க்கலாமா முதல்ல இதுக்கு ஃபார்முலா என்னன்னு உனக்கு தெரியும் என்ன பண்ணும் உன்னோட ரீடிங் மைனஸ் what உன்னுடைய freezing point கரெக்டா divided by உன்னோட boiling point minus your freezing point எந்த ஸ்கேலுக்கு எடுத்தாலும் இது செல்சியஸாக இருக்கலாம் ஃபாரன்ஹீட்டாக இருக்கலாம் இந்த ரீடிங் வந்து எதில் வேணாலும் இருக்கலாம் அந்த ரீடிங் எடுக்கிற ஸ்கேல்லே வந்துட்டு அதோட என்னது ஃப்ரீசிங் பாயிண்ட்டு அதே ஸ்கேலில் அதோட பாயிலிங் பாயிண்ட் மைனஸ் ஃப்ரீசிங் பாயிண்ட் பண்ணினா உனக்கு எப்பயுமே ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் இருக்கும் அப்படின்றது உனக்கு தெரியும் ஓகேவா அதை வச்சு தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் எப்படி சால்வ் பண்ணலாம்டா பசங்களா ஃபர்ஸ்ட் பாரு ஆன் அ நியூ ஸ்கேல் ஆஃப் டெம்பரேச்சர் விச் இஸ் லீனியர் அண்ட் கால் த டபிள்யூ ஸ்கேல் ஓகேவா என்னவா டபிள்யூ ஸ்கேல் அப்படின்ற ஒரு ஸ்கேலு புதுசாக விற்கிறாங்க அதில் வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் ஆர் 39 degree W and 239 degree W respectively ஓகே ஃப்ரீசிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட் கொடுத்துட்டோம் ஓகேவா வாட் வில் பி த டெம்பரேச்சர் ஆஃப் த நியூ ஸ்கேல் கரஸ்பாண்டிங் டு த டெம்பரேச்சர் ஆஃப் 39 degree Celsius ஆன் த செல்சியஸ் ஸ்கேல் அப்படின்னு கேட்குறோம் இப்போது நமக்கு என்ன தெரியணும் செல்சியஸ் ரீடிங் அதான் சி ஓகேவா ரீடிங் போட்டேன் மைனஸ் 0 கரெக்டாக ஏன்னா 0 தான் ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் செல்சியஸ் ஸ்கேலில் கரெக்டாக டிவைடட் பை கீழே என்ன இருக்கும் 100 மைனஸ் 0 இருக்கும் 100 பாயிலிங் பாயிண்ட்டு எஃப் வந்து என்னது எஃப் இஸ் யோர் ஃப்ரீசிங் பாயிண்ட் ஸோ 100 மைனஸ் 0 இருக்கும் போட்டால் நமக்கு 100 தான் வரும் ஈக்குவல்ஸ் இங்கே என்ன வரும் டபிள்யூவில் நமக்கு ரீடிங் என்னன்னு தெரியாது ஸோ டபிள்யூவில் ஃப்ரீசிங் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கான் பாரு 39 டிகிரின்னு சொல்லியிருக்கான் ஸோ W மைனஸ் 39 போட போகிறேன் டிவைடட் பை 239 மைனஸ் 39 அப்படின்னு போட போகிறேன் ஓகேவா 239 மைனஸ் 39 பண்ணால் என்ன வரும் 200 வரும் சரி உனக்கு எதுக்கும் நான் சப்ஸ்டியூட் பண்ணியே காட்டிடுறேன் ஓகேவா 239 மைனஸ் 39 பண்ணால் என்ன வரும் இது வந்து வில் பி ஈக்குவல் டு C by 100 which will be equal to what which will be equal to W minus 39 by 200 கரெக்டா இதாக வரும் இப்போது இதிலேருந்து நம்மளால் வேல்யூ கண்டுபிடிக்க முடியுமா சொல்லுங்கள் இதுலேருந்து நம்மளால் வேல்யூ கண்டுபிடிக்க முடியுமா சியோட வேல்யூ நமக்கு தெரியுமா தெரியாதாடா சியோட வேல்யூ நமக்கு தெரியுமா தெரியாதா வாட் வில் பி த டெம்பரேச்சர் ஆஃப் த நியூ ஸ்கேல் கரஸ்பாண்டிங் டு டெம்பரேச்சர் ஆஃப் 39 degree Celsius ஆன் த செல்சியஸ் ஸ்கேல் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க அப்போ சியோட வேல்யூ நம்ம 39ன்னு போட்டுக்கலாம் கரெக்டாக சியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் எனக்கு 39 by 100 equals W minus 39 by 200 அப்படின்னு வரும் கரெக்டா எஸ் இது அப்படியே கேன்சல் பண்ணிடலாம் என்ன பண்ணலாம் அப்படியே கேன்சல் பண்ணிடலாம் கேன்சல் பண்ணிட்டா இங்கே என்ன வரும் 2 times of 39 plus 39 வரும் W equals what will I get ஓகே இதில் ரெட் கலர் வச்சுக்கிறேன் இதுக்கு போனால் கலர் மாறல சரி ஓகே இப்போது இதை என்ன பண்ணலாம் 2 into 39 பண்ணால் 2 into 39 பண்ணால் 78 வரும் ஸோ 78 plus 39 equals W வரும் என்ன வரும் W equals 78 plus 39 கரெக்டா which is equal to 78 39 117 கரெக்டா ஸோ 117 degrees
W is your answer. Okay வா? D. Clear ஆகனா? First sum புரிஞ்சுதா? Good morning, good morning, good morning. Is it clear? ஏன்னா எனக்கு ரெஸ்பான்ஸே இல்லை, 8 பேர் வாட்சிங் மட்டும் வருது, யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. பசங்களா ரிப்பீட்டர்ஸ் இருக்கீங்களா? இஃப் யூ ஆர் ஹியர் லெட் மீ நோ. சம் புரிஞ்சிருச்சான்னு சொல்லு, புரிஞ்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் சம் போகலாம். கிளியர் சார், அறிவுத்தன்றல் கிளியர் சொல்லிட்டாங்க. அறிவுத்தன்றல் நேற்று கிளாஸ் நீங்கள் பார்க்கலையா, இப்போ தான் பார்க்குறீங்களா? கிளியர் சார், பிரத்யேஷு கிளியர் சொல்லிட்டாங்க. ஓகே, அடுத்த சம். மர்க்கரி தெர்மாமீட்டர் கேன் பி யூஸ் டு மெஷர் டெம்பரேச்சர் அப் டு எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோடா? அங்கே பாரு, 260, 100, 360, 500 இதெல்லாம் இருக்குது. இதில் ஒன்றும் இல்லை, உனக்கு வந்து மெர்க்குரியோட பாயிலிங் பாயிண்ட் தெரியணும். அந்த பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் மெர்க்குரி இஸ் 357 degrees Celsius டாகண்ணா. சரியா? அதனால you can measure up to what? You can measure up to 360 degrees Celsius. அதுக்கு மேலே போனால் ரொம்ப ஹீட் ஆகிட்டு பாயில் ஆகிட்டு வெடிச்சிரும். சரியா? அதனால் this is the answer. இது கிளியரா? இந்த கொஸ்டினுக்கு உனக்கு இந்த ஃபேக்ட் மட்டும் தெரிஞ்சால் நீ ஆன்சர் பண்ணிடலாம், தெரியலனா தான் கஷ்டம். சரியா? ஓகே, வாட் அபவுட் தி நெக்ஸ்ட் ஒன்? ஒரு சென்டிகிரேட் அண்ட் ஃபாரன்ஹீட் thermometer are dipped in boiling water. ஓகேவா? The water temperature is lowered until the Fahrenheit thermometer registers 140 degree Fahrenheit. What is the fall in temperature as registered by the centigrade thermometer? ஓகேவா? என்ன கேட்குறாங்க? ஒரு சென்டிகிரேட் தெர்மாமீட்டரும் ஒரு ஃபாரன்ஹீட் தெர்மாமீட்டரும் பாயிலிங் வாட்டரில் டிப் பண்ணுறாங்களாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாயிலிங் வாட்டர்னால் எவ்வளோ அப்படின்னு உனக்கு தெரியணும் ஃபாரன்ஹைட்டில். ஓகேவா? பாயிலிங் வாட்டர் ஃபாரன்ஹைட்டில் எவ்வளோடா? 212 degrees Fahrenheit. சரியா? வாட்டர் பாயில்ஸ் அட் 212 degrees Fahrenheit. ஓகேவா? அப்புறம் the water temperature is lowered until the Fahrenheit registers 140. சரியா? 140 வர வரைக்கும் லோவர் பண்ணிடுறாங்க. இப்போது உனக்கு என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த ஃபால் இன் டெம்பரேச்சர் ஆஸ் ரெஜிஸ்டர்ட் பை த சென்டிகிரேட் தெர்மாமீட்டர். சென்டிகிரேட் தெர்மாமீட்டரில் எவ்வளோ ஃபால் இன் டெம்பரேச்சர் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. கண்டுபிடிச்சிடலாமா? எஸ், கேன் யூ ஃபிகர் இட் அவுட்? ட்ரை பண்ணுறீங்களா? உனக்கு நான் சொல்லி கொடுத்தா ஃபார்முலா ஞாபகம் இருக்காடா? ரீடிங் மைனஸ் ஃப்ரீசிங் பாயிண்ட் டிவைடட் பை பாயிலிங் பாயிண்ட் மைனஸ் ஃப்ரீசிங் பாயிண்ட் ஈக்குவல்ஸ் கான்ஸ்டன்ட். கரெக்டா? எஸ், இதான் உனக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இது வந்து செல்சியஸ் ஸ்கேலுது. செல்சியஸ் ஸ்கேலுக்கு என்ன இருக்கும்? சி மைனஸ் 0/100 அப்படின்னு இருக்குமா? இதே ஃபாரன்ஹைட் ஸ்கேலுக்கு ஃபாரன்ஹைட் ரீடிங் என்ன சொல்லியிருக்காங்க? 140 சொல்லியிருக்காங்க. மைனஸ் இதோட ஃப்ரீசிங் பாயிண்ட் என்னடா? ஃபாரன்ஹைட்டில் ஃப்ரீசிங் பாயிண்ட் என்ன எனக்கு யார் சொல்ல முடியும்? ஃபாரன்ஹைட்டில் ஃப்ரீசிங் பாயிண்ட் என்ன எனக்கு யாரால சொல்ல முடியும்? $32டா. சரியா? 32 டிவைடட் பை கீழே என்ன இருக்கும்? பாயிலிங் பாயிண்ட் தான். பாயிலிங் பாயிண்ட் என்ன ஆல்ரெடி உனக்கே தெரியும், 212 மைனஸ் 32. சரியா? அப்போ இது என்ன வரும்? 140 மைனஸ் 32 என்ன? 108. கரெக்டாக? என்னது? 108 டிவைடட் பை இங்கே 180. சரியா? அப்போது உனக்கு செல்சியஸ் ஸ்கேலில் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தா 100/180 இன்ட்டு 108. இது எவ்வளோ கால்குலேட் பண்ணி சொல்லி பார்ப்போம். எஸ், 32. கரெக்டா கண்ணா? சரியா? இப்போது 100/180 இன்ட்டு 108 ஈக்குவல்ஸ் வாட்? தெரியலையா?
calculate பண்ணு டக்குன்னு 60 yes அறிவுத்தென்றல் very good 60 is the correct answer ஒரே ஒரு நிமிஷம் phone charge போட்டுக்கிறேன் yes 60 is the right answer எப்படி calculate பண்ணலாம்டா கண்ணா ஓகேவா 5 times 12 equals 60 வந்துரும் இப்போ ஆனா என்ன கேட்டிருக்கான் பாரு what is the fall in temperature as registered by the centigrade thermometer னு கொடுத்திருக்கான் எவ்வளவுல இருந்து boiling water ஓட டெம்பரேச்சர்ல இருந்து அப்போ therefore del C or fall in temperature equals 100 ல இருந்து 60 குறைஞ்சிருக்கு fall in temperature வந்து 40 degree Celsius that is your answer clear ah ஈஸியா புரிஞ்சிருச்சா எவ்வளோ fall in temperature தான் கேட்டிருக்கான் அது வந்து நீ 40 னு கண்டுபிடிச்சிடலாம் is it okay is it clear yes டாகனா is it clear okay இப்போ இந்த மூணு கேள்வியுமே எதுல இருந்து வருதுன்னா இந்த மூணு கேள்வியோட டாபிக் பேர் வந்துட்டு தெர்மோமெட்ரி தெர்மோமெட்ரினா என்ன ஸ்டடி ஆஃப் டெம்பரேச்சர் எப்படி வந்து டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு படிக்கிறது தான் தெர்மோமெட்ரி அதான் இந்த ஃபர்ஸ்ட் 3 questions அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா எஸ் வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஒன் இந்த கொஸ்டின்லாம் வந்துட்டு தெர்மல் எக்ஸ்பான்ஷன்லேருந்து வருது ஓகேவா என்னது தெர்மல் எக்ஸ்பான்ஷன்லேருந்து வருது தெர்மல் எக்ஸ்பான்ஷன் 2 வகைப்படும் ஓகேவா தெர்மல் எக்ஸ்பான்ஷனில் 2 வகை இருக்குது ஒன்று வந்துட்டு என்னது ஒன்று வந்து ஒன்று லீனியர் எக்ஸ்பான்ஷன் இன்னொன்று வந்து உன்னோட வால்யூமெட்ரிக் எக்ஸ்பான்ஷன் 2 எக்ஸ்பான்ஷன்லையுமே வந்துட்டு உனக்கு ஒன்று சேஞ்ச் இன் லென்த்துக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும் இல்லாட்டி சேஞ்ச் இன் வால்யூம்க்கு ஒரு ஃபார்முலா இருக்கும் கிளியரா சேஞ்ச் இன் லென்த் சேஞ்ச் இன் வால்யூம் 2 ஃபார்முலாலையுமே வந்துட்டு உன்னோட ஒரிஜினல் லென்த்து அதை அஃபெக்ட் பண்ணும் அப்புறம் வாட் எல்ஸ் இருக்கீங்களாடா என்னடா 2 பேர் தான் இருக்கீங்கன்னு வருது 2 பேர் தான் இருக்கீங்கன்னு வருது ஓகே உன்னோட ஒரிஜினல் லென்த் என்னன்றது இஸ் கோயிங் டு அஃபெக்ட் யுவர் சேஞ்ச் இன் லென்த்து ரெண்டாவது உன்னுடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒன்று லீனியர் எக்ஸ்பான்ஷன் இருக்கும் இல்லை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூமெட்ரிக் எக்ஸ்பான்ஷன் இருக்கும் ரெண்டுமே வந்துட்டு எவ்வளோ ஈஸியாக அந்த மெட்டீரியல் எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்றத சொல்கிறது ஓகேவா ஆர் எவ்வளோ ஸ்ட்ரெச்சி அந்த மெட்டீரியல் இருக்குது அப்படின்றத சொல்கிறது அப்புறம் வந்துட்டு உன்னோட டிஃப்ரென்ஸ் இன் டெம்பரேச்சர் எவ்வளோ வந்து டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகிருக்கு இது 3 விஷயமே தான் அஃபெக்ட் பண்ணும் ஓகேவா ஸோ நீ டெல் எல்லாம் என்னென்னு எழுதலாம்னா எல் டைம்ஸ் ஆல்ஃபா டைம்ஸ் டெல்டின்னு எழுதலாம் அதே மாதிரி டெல் வி உன்னோட வால்யூமெட்ரிக் எக்ஸ்பான்ஷன் எவ்வளோ ஆகுது அப்படின்றத இனிஷியல் வால்யூம் இன்டூ இது காமா வந்துட்டு என்னென்னா உன்னோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூமெட்ரிக் எக்ஸ்பான்ஷன் இன்டூ டெல்டின்னு எழுதலாம் சரியா இது 2 தான் வந்துட்டு உனக்கு அடுத்த விஷயம் என்ன உனக்கு டெம்பரேச்சர் எப்படி மாறுது டெம்பரேச்சர் மாறும்போது எப்படி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது தெர்மல் எக்ஸ்பான்ஷன் வந்து எப்படி நடக்குது அப்படின்றதுக்கான அடுத்த ப்ராப்ளம்ஸ் வருது அதை நீ சால்வ் பண்ண உனக்கு தேவையான விஷயம் இதுதான் சரியா ஓகே இப்போ என்ன சொல்கிறாங்க பாரு காப்பர் ராட் ஆஃப் 88 centimeters and an aluminum rod of unknown length அலுமினியம் ராடோட லென்த்து தெரியாது ஓகேவா have their increase in length independent of increase in temperature என்ன சொல்கிறாங்க உன்னோட டெல்எல் சேஞ்ச் இன் லென்த் வந்துட்டு டெம்பரேச்சர் எவ்வளோ மாறுது அப்படின்றதோட இண்டிபெண்ட்டாக இருக்குது அதாவது வந்து சேமாக இருக்குது இன்க்ரீஸ் இன் லென்த் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது லென்த் ஆஃப் அலுமினியம் ராட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க எப்படிடா கண்டுபிடிக்கலாம் உனக்கு நீ வந்து சேஞ்ச் இன் லென்த் ஆஃப் அலுமினியம் ஈக்குவல்ஸ் சேஞ்ச் இன் லென்த் ஆஃப் காப்பர் அப்படின்னு போடலாம் ஓகேவா என்ன போடலாம் சேஞ்ச் இன் லென்த் ஆஃப் அலுமினியம் ஈக்குவல்ஸ் சேஞ்ச் இன் லென்த் ஆஃப் காப்பர் அப்படின்னு போடலாம் ஏன்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்க லென்த் இன்க்ரீஸ் வந்து இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேவா எஸ் அப்போ இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ண முடியுதா பாரு உன் டெல்டியை நீ கேன்சல் பண்ணிடலாம் வெறும் L1 alpha 1 equals L2 alpha 2 அப்படின்னே நீ போட்டு சால்வ் பண்ணலாம் ஓகேவா ஓகே ஃபஸ்ட்டு காப்பர் இதுதான் நான் வந்துட்டு L1 alpha 1 எடுத்துக்கிறேன் ஏன்னா கொஸ்டினில் இது ஃபஸ்ட் இருக்கிறதுனால சரியா இதை வந்து நான் L2 alpha 2ன்னு எடுத்துக்கிறேன்
சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது ரெண்டுத்தில் இருந்தோம் L1 alpha 1 equals L2 alpha 2 அப்படின்னு போடுறேன். ஓகேவா? இப்போ L1 என்னதுடா, L1 வந்து is your length of your copper rod. length of copper rod எவ்வளோ, 88 centimeters. அதை போட்டுக்கிறேன். into A1 எவ்வளோ, alpha 1 எவ்வளோ, alpha copper எவ்வளோ பாரு, 1.7 into 10 power minus 5. ஓகேவா? equals இந்த பக்கம் என்ன இருக்கும், L2 உனக்கு தெரியாது, அதை length of aluminum வச்சுக்கிறேன், into alpha 2 எனக்கு தெரியும், 2.2 into 10 power minus 5. கரெக்டா? இப்போ அப்படியே பாரு, என்ன பண்ணலாம்டா, 10 power minus 5 10 power minus 5 கேன்சல் பண்ணிடலாமா? எஸ், 10 power minus 5 கேன்சல் ஆயிடுச்சு. 2.2 என்ன ஆகும், 1s are 2.2, இங்கே வந்துட்டு into 4 பண்ணால் 8.8 வரும், into 40 பண்ணால் முடிஞ்சிருமா? எஸ், இது கிளியர்? அப்போ 40 into 1.7 பண்ணால் ஆன்சர் வந்துடும் பாரு. 40 into 1.7 பண்ணுறியா, நான் பண்ணவா? What will be the answer? $40 680 வரும். 1.7 68 is the answer. Correct? Vandrucha, did you get 68 as the answer? This implies what? Length of aluminum equals 68 centimeters. Clear? Yes? Yeah, yes, Takana. 68 is the answer. Nitish, very good. Okay. Another question. Coefficient of linear expansion of brass and steel rods are alpha 1 and alpha 2. Okay, alpha 1 and alpha 2 கொடுத்துட்டாங்க. Lengths of brass and steel rods are L1 and L2 respectively. So L2 minus L1 is maintained same at all temperatures. Again, என்ன சொல்றாங்க பாரு, change in length வந்து சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Which of the following relations holds true அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? எஸ், போன சம்மில் இருக்கா, அதே தான். என்னதுடா, L1 alpha 1 equals L2 alpha 2. அதுதான் ஆன்சர். இங்கே இருக்குல்ல, அதுதான் ஆன்சர். என்னது, alpha 1 L1 equals alpha 2 L2. இதுதான் போன சம்மில் பார்த்தோம். உன்னோட சேஞ்ச் இன் லென்த் வந்துட்டு சேமாக இருக்குது, maintained at all temperatures. So irrespective of what temperatures you are at, உன்னோட சேஞ்ச் இன் லென்த்து சேமாகவே இருக்குது. அப்போனா என்ன அர்த்தம், del L வந்து சேம்னு அர்த்தம். அப்போது நீ என்ன பண்ணணும், del L1 equals del L2ன்னு போடணுமா? என்னது, del L1 equals del L2ன்னு போடணும். L1க்கு என்ன வரும், L1 alpha 1 del Tன்னு வரும், equals L2 alpha 2 del Tன்னு வரும். இதில் del T நீ வந்து கேன்சல் பண்ணிடலாம். கரெக்டாக என்ன பண்ணிடலாம், del T நீ கேன்சல் பண்ணலாம். அப்போது L1 alpha 1 equals L2 alpha 2 தான் உன்னுடைய ஆன்சராக இருக்கும். கிளியரா? புரிஞ்சிருச்சா? இதில் எதுவும் டவுட் இல்லைல்ல? அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாமா? மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். இதை ட்ரை பண்ணுறா, இதை ட்ரை பண்ணு. ஓகே, இதில் உனக்கு ஒரு விஷயம் உனக்கு தெரியலன்னா நான் சொல்லிடுறேன். இங்கே ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் இன் டென்சிட்டி அப்படின்னு இருக்கா? என்ன இருக்குது, ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் இன் டென்சிட்டி இருக்குல்ல, இதை வந்துட்டு உன்னுடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூம் எக்ஸ்பேன்ஷன் இன்டூ del Tன்னு எழுதலாம். அதாவது நீ பார்த்துருப்ப del V ஈக்குவல்ஸ் என்ன சொல்லியிருப்பேன், V இன்டூ கேமா இன்டூ del Tன்னு சொல்லியிருப்பேன். இதில் இந்த கேமா del T அப்படின்றத உன்னுடைய ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் இன் த டென்சிட்டி ஆஃப் கிளிசரின் அப்படின்னு எழுதலாம். அது என்ன சார் ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் அப்படின்னா, இட் இஸ் சேஞ்ச் இன் டென்சிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு தி ஒரிஜினல் டென்சிட்டி. ஓகேவா? என்னது, எவ்வளோ உன்னுடைய சேஞ்ச் இன் டென்சிட்டி இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு தி ஒரிஜினல் டென்சிட்டி அப்படின்றது தான் ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் இன் டென்சிட்டி. ஓகேவா?
இப்போ உனக்கு என்ன கேட்டிருக்காங்க பாரு, வாட் இஸ் த ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் இன் டென்சிட்டி அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ நீ என்ன பண்ணும், வெறும் கேமா இன்டூ டெல் டி பண்ணும். இங்கே கேமா என்னதுடா, இங்கே கேமா என்னது 5 × 10⁻⁻4 இன்டூ டெல் டி வந்து 40 பண்ணினா உனக்கு ஆன்சர் வந்துடும். பண்ணிடுறியா, நீயே பண்ணிடுறியா? ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் இன் டென்சிட்டி ஈக்குவல்ஸ் fractional change in density equals என்னது gamma into del t. இங்க gamma கொடுத்திருக்காங்களா 5 × 10⁻⁻4 into del t என்னது for a rise of 40 degrees Celsius 40. ஓகே 5 4s are 20. ஸோ உனக்கு 200 into 10 to the power of -4 வரும், which is equal to 1 2 3 4 0.02 அப்படின்னு வரும். ஓகேவா, ஆப்ஷனில் 0.02 இருக்கா? எஸ் 0.020 இருக்கு. தட் இஸ் யுவர் ரைட் ஆன்சர். கிளியரா? இந்த சம்ம புரிஞ்சிருச்சா? எஸ் ராகனா, பர்ஃபெக்ட் ராகனா. அடுத்த சம் ட்ரை பண்ணு. அடுத்த சம் பாரு, the density of water at 20 degrees Celsius is 998 kg/m³. இதுக்கும் சேர்த்து தான் நான் உனக்கு போன சம்லே சொல்லிட்டேன் நீ எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு. டென்சிட்டி ஆஃப் வாட்டர் என்ன கொடுத்துருக்கான் பாரு, 998 kg/m³ அப்படின்னு கொடுத்துருக்கான் அட் 40 degrees Celsius. இல்லை 20 degrees Celsiusல 998 kg/m³ கொடுத்துருக்கான். அப்புறமா 40 degrees Celsiusல 992 அப்படின்னு கொடுத்துருக்கான். அப்போது தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூம் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் வாட்டர் இஸ் என்ன கேட்குறான், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூம் எக்ஸ்பான்ஷன் கேட்குறான். அவன் என்ன கொடுத்துட்டான் உனக்கு, ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் இன் டென்சிட்டி அவன் கொடுத்துட்டான். கிளியரா? எஸ் கொடுத்துட்டானா? ஹாய் சார், ஹாய் எல்லோ ஃப்ளாஷ் கேமிங், வாடா கண்ணா. ஓகேவா, என்ன கொடுத்துட்டான், ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் இன் டென்சிட்டி அவன் கொடுத்துட்டான். சரியா, எப்படி கண்டுபிடிக்கலாம்டா? நான் உனக்கு என்ன சொன்னேன், உனக்கு ஃப்ராக்ஷனல் சேஞ்ச் இன் டென்சிட்டி பை ஒரிஜினல் டென்சிட்டி ஈக்குவல்ஸ் காமா இன்டூ டெல் டி அப்படின்னு சொன்னா. எஸ் காமா இன்டூ டெல் டி அப்படின்னு சொன்னேன். இப்போ இதில் டென்சிட்டி எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்குன்னு நீ கண்டுபிடி. எவ்வளோ இருக்குது, 998லேருந்து 992க்கு போயிருக்கு. அப்போது டென்சிட்டி வந்து 6 சேஞ்ச் ஆயிருக்கு. கரெக்டாக 6 டிவைடட் பை ஒரிஜினல் டென்சிட்டி என்னடா, ஒரிஜினல் டென்சிட்டி வந்து 998. கரெக்டா, ஈக்குவல்ஸ் உனக்கு கேமா தான் தெரியாது, டெல் டி என்னது 40லேருந்து 20. ஸோ 20 டைம்ஸ் ஆஃப் காமா அப்படின்னு எழுதிக்கோ. இதை சால்வ் பண்ணினா உனக்கு ஆன்சர் வந்துடும். சரியா, என்னது இதை சால்வ் பண்ணினா உனக்கு ஆன்சர் வந்துடும். ஆன்சர் கண்டுபிடி. எப்படி தெரியுமா சிம்பிளிஃபை பண்ணலாம், எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்னு சொல்லித்தரேன், நல்லா பார்த்துக்கோ. நீ இதிலேருந்து என்ன எழுதலாம், கேமா ஈக்குவல்ஸ் 6/998 இன்ட்டு 20 எழுதலாமா? இது அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 6/1000 இன்ட்டு 20 எழுதிக்கிறேன். என்ன பண்ணுறேன், 1000 இன்ட்டு 20 எழுதிக்கிறேன். இப்போ நான் கேன்சல் பண்ணால் எனக்கு என்னடா வரும், கரெக்டா? 3 இன்ட்டு 10⁻⁻4 per degree Celsius is your answer. Clear? Yes, simplify பண்ணிட்டோமா? சூப்பர் டாகனா, வெரி குட். இப்போ அடுத்த வரப்போகிற டாபிக் இது உனக்கு என்னன்னு தெரியுதா? இது உனக்கு என்னன்னு தெரியுதா?
இதுக்கு பேர் வந்து கேலரிமெட்ரி. கேலரிமெட்ரினா நீ ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஹீட் பண்ணுற, ஓகேவா? என்னது ஒரு ஆப்ஜெக்டை ஹீட் பண்ணுற, அதால் எவ்வளோ வந்துட்டு எவ்வளோ எனர்ஜி அதால் வந்து தாக்கு பிடிக்க முடியும், ஓகேவா? நீ அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு எனர்ஜி பக்கெட் மாதிரி நினச்சிக்கோ. நேற்று சொன்னதே தான், இது ஆப்ஜெக்ட் எனர்ஜி பக்கெட் மாதிரி நினச்சிக்கோ. அதில் எவ்வளோ எனர்ஜி உன்னால் போர் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்குறேன். அது எதில்? ஆப்ஷனே ராங்கில். ஆமாண்டா கண்ணா, அந்த கொஸ்டின் தான் இதுவாடா. 27/8 வரணுமே, அதுவா இது? 8/27 இருக்கு. ஆப்ஷன் ஏ ராங்கடா. எஸ், அந்த கொஸ்டின் தான் இது. கரெக்ட். ஓகேவா? ஆமாண்டா, ஆப்ஷன் ஏ ராங் தான். ஆப்ஷன் ஏ வந்துட்டு 27/8 ஆக்சுவலாக. சரியா? ஓகே, கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி இல்லை என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். சரியா? இப்போது ஃபஸ்ட்டு விஷயம் வந்துட்டு உனக்கு Q தான் உனக்கு எவ்வளோ எனர்ஜி அதால் ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்றது சொல்லுது. ஓகேவா? இந்த Q எதுலலாம் டிபெண்ட் ஆகும்னா ஃபஸ்ட்டு மாஸ். ஓகேவா? எந்தளவு மாஸ் அதிகமாக இருக்கோ அந்தளவு இட் இஸ் ஹார்டர் டு ஹீட். ஸோ இட் வில் டேக் மோர் ஹீட் எனர்ஜி. ஓகேவா? என்னது? எந்தளவு மாஸ் அதிகமாக இருக்கோ அந்தளவு இட் வில் பி ஹார்டர் டு ஹீட், அதனால் இட் வில் டேக் மோர் ஹீட் எனர்ஜி. ரெண்டாவது விஷயம் வந்துட்டு ஸ்பெசிஃபிக் ஹீட். ஓகேவா? ஸ்பெசிஃபிக் ஹீட்னா என்னென்னா, ஒரு சில அந்த விஷயம் நான் பக்கெட்டு சொன்னேன்னா, பக்கெட் எவ்வளோ பெருசு அப்படின்றது வந்து உன்னோட மாஸ் கொடுக்குது. அந்த பக்கெட் எவ்வளோ திக்கார் தின். ஓகேவா? பக்கெட் திக்காக இருந்தால் இட் இஸ் ஹார்டர் டு ஹீட். அதே பக்கெட் தின்னாக இருந்தால் இட் இஸ் ஈஸியர் டு ஹீட். ஸோ எவ்வளோ திக்கார் தின்னா எவ்வளோ ஈஸியார் ஹார்டர் இட் இஸ் டு ஹீட் அப்படின்றத உன்னோட ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி சொல்லுது. ஓகேவா? எஸ். அப்புறமா உனக்கு நீ வந்து உன்னோட டிஃப்ரென்ஸ் இன் டெம்பரேச்சரை எவ்வளோ வைக்கிறியோ அதுக்கேற்ற அளவு உனக்கு வந்துட்டு ஹீட் வந்துட்டு அதிகமாக இதுவாகும். ஸோ உன்னோட டிஃப்ரென்ஸ் இன் டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் உன்னோட ஹீட்டும் வந்துட்டு அதிகமாக இருக்கும். கிளியரா? அதனால் m/s/ΔT அப்படின்னு வரும். கிளியரா? திஸ் இஸ் யுவர் ஹீட். ஓகேவா? ஸோ நீ எதையாவது ஹீட் பண்ணுறேன்னா நீ ஒரு பக்கெட் உள்ள வந்துட்டு எனர்ஜி ஊற்றுறேன்னு வச்சுக்கோ. அந்த எனர்ஜி எதுலலாம் டிபெண்ட் ஆகும்? ஃபஸ்ட்டு வந்து அந்த பொருளோட மாசு, ரெண்டாவது வந்து அதோட ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, மூணாவது வந்துட்டு அதோடைய எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இன் டெம்பரேச்சர் இருக்குது. சரியா? கிளியரா? ஸோ ஒன்றும் இல்லை, எனர்ஜி ஈக்குவல்ஸ் மாஸ் இன்ட்டு உன்னோட ஸ்பெசிஃபிக் ஹீட் இன்ட்டு உன்னுடைய சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். இதுதான் ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? இதில் இந்த பக்கெட் டோட்டலாக எவ்வளோ பெருசு சார் அப்படின்றது பேர் வந்து தெர்மல் கெப்பாசிட்டி. அப்படின்னா பக்கெட் எவ்வளோ பெருசு, மாஸ் எவ்வளோ ப்ளஸ் பக்கெட்டோட திக்னஸ் என்ன, இது ரெண்டும் சேர்த்து வந்துட்டு தெர்மல் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம். இதுவும் ஞாபகம் வச்சுக்கோ. கிளியரா? தெர்மல் கெப்பாசிட்டினா என்னென்னு புரிஞ்சிச்சா? பக்கெட் எவ்வளோ பெருசு ப்ளஸ் அதில் எவ்வளோ அது திக்கார் தின்னாக இருக்குது, எவ்வளோ ஹீட்டெல்லாம் அதால் எவ்வளோ ஹீட் வந்து தாங்க முடியும் அப்படின்றது தான் ஸ்பெசிஃபிக் ஹீட். ரெண்டும் புரிஞ்சா? ஸ்பெசிஃபிக் ஹீட் அதிகமாக இருந்துச்சுன்னா யூ நீட் மோர் ஹீட் டு ரைஸ் இட்ஸ் டெம்பரேச்சர். அதுவே வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் கம்மியாக இருந்துச்சுன்னா யூ கேன் ஈஸிலி ஹீட் இட் அப். அதான் அர்த்தம் அதுக்கு. கிளியரா? இது இல்லாமல் ஒரு லேட்டன்ட் ஹீட் அப்படின்னு ஒரு ஹிடன் எனர்ஜியும் இருக்குது. என்ன இருக்குடா? இது இல்லாமல் யூ ஆல்சோ ஹாவ் அ ஹிடன் எனர்ஜி. என்னடா யாருமே இல்லைடா, ஒரே ஒருத்தர் தான் வாட்சிங்னு வருதுடா. சரி, ஓகே, வெயிட் ஃபார் சம்மன் டு ஜாயின் பண்ணோடனே பார்க்கலாம். இல்லை டேரெக்டாக ப்ராப்ளம் சால்விங் போயிடலாமாடா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இது இல்லாமல் உனக்கு Q = mLன்னு ஒரு ஃபார்முலா இருக்குடா. சரியா? வேரின் யுவர் L இஸ் வாட்? இங்கே வந்து உனக்கு L வந்து லேட்டன்ட் ஹீட்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கடா. சரியா? அது என்னென்னா வந்துட்டு எக்ஸ்ட்ரா எனர்ஜி. இப்போது ஒரு ஃபேஸ் சேஞ்ச் ஆகுது, அதாவது வந்து ஐஸ் வந்து மெல்ட் ஆகுது ஆர் வாட்டர் வந்து ஸ்டீமாக மாறுது அப்படின்னா அந்த ஃபேஸ் சேஞ்ச் ஆகிற இடத்துல உனக்கு அந்த வாட்டருக்கும் ஸ்டீமுக்கும் நடுவில் டெம்பரேச்சர் சேஞ்ச் இருக்காது. ஓகேவா? ஆனால் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஏன்னா அந்த எனர்ஜி தான் யூஸ் பண்ணி உன்னோட பாண்ட்ஸ் வந்து பிரேக் ஆகிருக்கும். கரெக்டாக? உன்னோட வாட்டர் மாலிக்யூல்ஸ் வந்து பவுண்டாக இருக்குமா, அந்த இன்டர்மாலிகுலர் பாண்ட்ஸை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு உனக்கு அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜி வந்து யூஸ் ஆகிருக்கும். சரியா? ஸோ இதில் வந்துட்டு உனக்கு லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் ஒன்று இருக்குது, லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் ஒன்று இருக்குது. சரியா? LFன்னு ஒன்று இருக்குது,
எல்வின்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் வேல்யூஸ் இருக்குது. ஒன்று வந்து 80 calories per gram, இன்னொன்று வந்துட்டு 540 calories per gram. ஓகேவா? இதில் என்ன தெரிஞ்சுக்கலாம்? உன்னோட ஸ்டீம் வந்துட்டு ஸ்டீம் லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் தான் வந்து உன்னோட ஸ்டீமாக மாற்ற எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுதுன்றது. ஸோ ஸ்டீமில் எக்ஸ்ட்ராவாக நிறையா எனர்ஜி இருக்கும். ஹாய் மானசா, குட் மார்னிங். ஓகேவா? ஸோ ஸ்டீமில் எக்ஸ்ட்ராவாக நிறையா எனர்ஜி இருக்கும். ஸோ இட் இஸ் ஈஸியர் டு burn stuff using steam than water அப்படின்றத நீ தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஈவன் தோ போத் ஸ்டீம் அண்ட் வாட்டர் ஆர் அட் 100 degree Celsius, ரெண்டுமே வந்துட்டு பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டரில் தான் இருக்குது. ஆனால் ஸ்டீமில் எக்ஸ்ட்ராவாக லேட்டண்ட்டாக ஹிடனாக நிறையா எனர்ஜி இருக்குது. அந்த எனர்ஜி வந்துட்டு 540 calories per gram இருக்குது. அதனால இட் இஸ் ஈஸியர் டு burn you using steam than water. கிளியரா? எஸ். அப்புறமா ஒரே ஒரு ரூல், ஒரு கோல்டன் ரூல் ஆஃப் கேலரிமெட்ரி என்னென்னா, heat lost by hot stuff is equal to the heat gained by the cold stuff. ஓகேவா? என்னது? heat lost will always be equal to heat gained. ஸோ இந்த 3 ஃபார்ம், இந்த 4 விஷயங்களை வச்சு இதுக்கு அடுத்து வரப்போகிற சம்ஸ் எல்லாம் நீ சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? குட் மார்னிங் மானசா. இந்த 4 விஷயங்களை வச்சு இதுக்கு அடுத்து வரப்போகிற கொஷின் நம்பர் 15 வரைக்கும் நீ இந்த 4 விஷயங்களை வச்சு சால்வ் பண்ணிடலாம். சரியா? ட்ரை பண்ணலாமா? ரெடியா? ரெடியா? நீங்கள் எல்லாரும் எத்தனை பேர் இருக்கீங்கன்னே தெரியலடா, எனக்கு ரொம்ப கம்மியாக தான் ஆள் இருக்கீங்க. ரொம்ப கம்மியாக தான் இருக்கீங்க. சரி, ஓகே, பரவாயில்ல. என்ன கேட்குறாங்கன்னா, the quantities of heat required to raise the temperature of 2 solid copper spheres of radii. என்னென்ன ரேடியஸ் கொடுத்துருக்காங்க? ஒன்று வந்துட்டு R1 and R2 தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் R1 வந்து 1.5 times of R2 கொடுத்துருக்காங்க த்ரூ 1 Kelvin. ஓகேவா? என்னது? த்ரூ 1 Kelvin. 1 Kelvin தான் ரேஸ் பண்ணும். சரியா? அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது உனக்கு Q depends on what ஆல்ரா? Q will depend on your S, M and ΔT. கரெக்டா? இப்போது உனக்கு என்ன சொல்லிட்டாங்க பாரு, ΔT வந்து 1K தான் சொல்லிட்டாங்க. ஸோ அது ஈக்குவல். மெட்டீரியல் வந்துட்டு 2 solid copper sphere சொல்லிட்டாங்க. ஸோ உன்னோட ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியும் ஈக்குவல். அப்போ எது மட்டும்தான் மாறும்? மாஸ் மட்டும்தான் மாறப்போகுது. ஸோ Q is only going to depend on your mass. ஓகேவா? என்னது? Q will depend on your mass. And this mass will depend on what? Volume. Volume எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும்? ஸ்பியரோட வால்யூம் என்னது? 4/3 pi r cube. ஸோ வால்யூம் வந்துட்டு உனக்கு r cube ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? Q will also be proportional to r cubeன்னு சொல்லலாமா? எஸ், Q will also be proportional to r cubeன்னு சொல்லலாம். அப்போது நான் இங்கே எழுதுறேன். அப்போனா this implies that Q is proportional to r cube. அப்போது நான் என்ன எழுதலாம்? Q1 by Q2 equals R1 by R2 the whole cubeன்னு எழுதலாம். இதை R1க்கு பதிலாக நான் என்ன போடலாம்? 1.5 times of R2ன்னு போடலாம். போட்டேன்னா எனக்கு என்னுடைய R2 கேன்சல் ஆகிடும். இதை நான் அப்போ எப்படி எழுதலாம்? 1.5 நான் 3/2 ஹோல் கியூப்னு எழுதலாம். எழுதுனா 3 3 9 9 3 27/8ன்னு வரும். விச் இஸ் யுவர் ஆன்சர். சரியா? புரிஞ்சுதா? கிளியரா? எஸ். இஸ் திஸ் கிளியர்? சூப்பர், ஈஸி. நெக்ஸ்ட் சம் பார்த்தலாமா? thermal capacity of 40 grams of aluminum is என்னதுரா? what is the answer? simple. thermal capacityனா நான் என்னன்னு உனக்கு சொல்லிட்டேன். இங்கே தான் சொன்னேன். என்ன சொன்னேன்? m into s தான்டா thermal capacity அப்படின்னு சொன்னேன். அப்போது
thermal capacity equals போட்டுருவீங்களா? அறிவுத்தென்றல் இருக்கீங்களா? வெரி குட். அறிவுத்தென்றல் m into s தான் போடணும். m என்னதுரா 40 into s என்னதுரா 0.2 போட்டால் என்ன வரும்? 4 2s are 8 calories per Kelvin வருமா? எஸ். ஏன் calories per Kelvin எழுதுறேன்? கிராம் மட்டும், மாஸில் இருக்க கிராமும் இந்த கிராமும் கேன்சல் ஆயிரும். ஸோ 8 calories per Kelvin is your thermal capacity. கிளியரா? அப்போது ஆனால் நமக்கு ஆன்சரில் பார்த்தா அது இல்லை. ஏன் இல்லை? ஏன்னா ஆன்சர் பாரு ஜூல் பர் கெல்வினில் இருக்குது. இதை ஜூல்ஸுக்கு மாற்றணுன்னா என்ன பண்ணணும்? ஒரு கேலரி ஈக்குவல்ஸ் 4.2 ஜூல்ஸ் அப்படின்றது தெரியணும். அப்போ 8 4s are 32, 8 2s are 16, 32 plus 16 33.6 is your answer. ஓகேவா? அதையும் போட்டுருவா. அப்படின்னா தெர்மல் கெப்பாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 8 into 4.2. which is equal to 33.6. Your answer. Clear? Yes. Super Dagana. What about the next sum? Okay. Two identical bodies are made of a material for which the heat capacity increases with temperature. என்னவா? heat capacity வந்து டெம்பரேச்சரோட சேர்ந்து இன்க்ரீஸ் ஆகும். சரியா? one of these is at 100 degrees Celsius while the other one is at 0 degrees Celsius. இந்த ரெண்டு பாடியும் நீ வந்து கான்டாக்டில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா என்னடா? இந்த ரெண்டு பாடியும் நீ வந்து கான்டாக்டில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உனக்கு அசியூமிங் நோ ஹீட் லாஸ் ஃபைனல் காமன் டெம்பரேச்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீ தெரிஞ்சுக்கணும். என்னென்னா ஹீட் கெப்பாசிட்டி அதிகமாக இருந்தால் அது ஹீட் லூஸ் பண்ணுற எஃபிஷியன்சி கம்மியாக இருக்கும். ஓகேவா? அது வேகமாக ஹீட் லூஸ் பண்ணாது, ஹீட் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கிறதுனால. ஓகேவா? அதே வந்து ஹீட் கெயின் பண்ணுறது உன் டெம்பரேச்சர் ஏற ஒரு விஷயம் வந்து வேகமாக ஹீட்டு கெயின் மட்டும் பண்ணும். ஓகேவா? ஈஸியாக கெயின் பண்ண முடியும், லூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டப்படும். அதுதான் வந்து ஹீட் கெப்பாசிட்டி அதிகம் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னென்னா அதுவால் ஈஸியாக ஹீட்டு கெயின் பண்ண முடியும், ஆனால் லூஸ் பண்ண கஷ்டப்படும். அப்படி இருக்கும்போது 100ல் இருக்கிறது ஸ்லோவாக தான் ஹீட் லூஸ் பண்ணும், 0ல் இருக்கிறது கொஞ்சம் வேகமாக ஹீட் கெயின் பண்ண ஆரம்பித்து சீக்கிரம் அந்த 100 கிட்ட வந்துடும். அப்போது உனக்கு மோர் தேன் 50 டிகிரி செல்சியஸாக இருக்கும். அது ஃபைனலாக எண்டப் ஆகிற டெம்பரேச்சர். கிளியரா? எஸ். இஸ் திஸ் கிளியர்? பி தாண்டா ரைட் ஆன்சர். சூப்பர்டா கண்ணா. சரி, ஓகே. இப்போ அடுத்த கொஸ்டின். A piece of ice falls from a height h so that it melts completely. ஓகேவா? என்னவா? ஒரு பீஸ் ஆஃப் ஐஸு ஹைட் ஹெச்லேருந்து கீழே விழுதான், கீழே விழுந்து அது கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆயிருதான். அப்போது ஒன்லி 1/4 of the heat produced is absorbed by the ice and all energy of the ice gets converted into heat during its fall. ஓகேவா? என்னவா? 1/4 of the energy வந்து ஐஸால் அப்சர்வ் ஆகப்பட்டு அதோட மொத்த எனர்ஜியுமே ஹீட்டாக கன்வெர்ட் ஆகிடும். அப்போ வேல்யூ ஆஃப் ஹெச் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது எவ்வளோ ஹைட்லேருந்து அந்த ஐஸ் கட்டி விழுது அப்படின்னு கேட்குறாங்க. கண்டுபிடிச்சிடலாமா? எஸ். கேன் யூ ஃபிகர் இட் அவுட்? எப்படிக்கா நான் கண்டுபிடிக்கலாம்? ஃபஸ்ட்டு எனர்ஜி சோர்ஸ் என்ன? என்னதுரா? உன்னுடைய எனர்ஜியோட சோர்ஸ் என்ன? உன்னோட பொட்டன்ஷியல் எனர்ஜி தான். ஓகேவா? என்னது? உன்னோட mgh தான் உன்னுடைய சோர்ஸ் ஆஃப் யுவர் எனர்ஜி. சரியா? இப்போது எனர்ஜி எவ்வளோ யூஸ் ஆகிருக்கு? எனர்ஜி யூஸ்டு என்ன? எனர்ஜி யூஸ்டு வந்துட்டு உன்னுடைய m into L. ஏன்னா ஐஸ் வந்து மெல்ட் ஆகுது, மெல்ட் ஆகி வாட்டராக கன்வெர்ட் ஆகுது. ஸோ m into L தான் உன்னுடைய எனர்ஜி யூஸ்டு. ஆனால் இதில் விஷயம் என்ன சொல்கிறாங்க? வெறும் 1/4 of the energy, கரெக்டாக only 1/4 of the heat produced is absorbed by the ice அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்போது இதை நீ வந்து 1/4 ஆக்கிக்கணும். சரியா? கிளியரா? அப்போ நீ என்ன போடலான்னா 1/4 of your mgh is being used by the ice. ஸோ mlஓட போடலாம். இதில் உனக்கு என்ன ஆகும்? mm கேன்சல் ஆயிரும். அப்போ g ஈக்குவல்ஸ் h ஈக்குவல்ஸ் அப்போ இதில் இருந்து என்ன எழுதலாம்? h ஈக்குவல்ஸ் 4 times of L by G அப்படின்னு எழுதலாமா? இதை போடுங்க, உங்களுக்கு ஆன்சர் வருதா பாருங்க. டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க தனுஸ்ரீ. டி இல்லையடா கண்ணா ஆன்சர். சரி டி இல்லை, ஏ தான் சொல்லியிருக்காங்க தனுஸ்ரீ. சாரிடா, ஏ தான் ஆன்சர். கரெக்டாக கண்ணா. சரியா? அது எப்படி போடலாம்டா? 4 into L by G பண்ணணும். L கொடுத்துருக்காங்களா? 3.4 into 10⁵ கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? 4 into 3.4 into 10⁵ divided by Gக்கு பதில் 10 போட்டா அப்போ 4 into 3.4 into 10 சாரி 4 into 3.4 into 10⁴ இருக்கும். 4 4s are 16, 4 3s are 12, 136 into 10⁴ இருக்கும். கரெக்டா? எவ்வளோ இருக்கும்? 13.6 into 10⁴ இருக்கும். ஓகேவா? இது வந்து மீட்டர்ஸில். அப்போது கிலோமீட்டர்ஸ்க்கு மாற்றினீங்கன்னா உனக்கு 136 கிலோமீட்டர் will be your answer. கிளியரா? எஸ். ஹாய் சார். ஹாய் தன்ஸ். வாங்க வாங்க வாங்க. நேற்று பார்த்தது எதனா பார்த்துட்ருக்கோம். நேற்று நீங்கள் இருந்தீங்களா? அதே தான் பார்த்துட்ருக்கோம். பட் எஸ், இஸ் கிளியர்? இது ஓகேவா? இந்த சம் ஈஸியா? அடுத்த சம். Steam at 100 degrees Celsius is passed into 20 grams of water at 10 degrees Celsius. ஓகே என்னவா? ஸ்டீம் 100 டிகிரி செல்சியஸில் இருக்குது, அதை 20 grams of water பாஸ் பண்ணுறாங்க. அது எதில் இருக்குது? 10 degrees Celsius இருக்குது. When water acquires a temperature of 80 degrees Celsius, the mass of water present will be. எவ்வளோ வாட்டர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. கண்டுபிடிச்சிடலாமா? எஸ், ஃபயர் போட்டிருக்காங்க. ஓகே, எப்படிடா கண்டுபிடிக்கலாம்? எப்படி கண்டுபிடிக்கலாம்? யாருக்காச்சும் ஐடியா இருக்கா? ஓகே, நான் சொல்கிறேன். சரியா? நான் என்ன எடுத்துக்கிறேன்? லெட் மாஸ் ஆஃப் ஸ்டீம் பிஎம்னு எடுத்துக்கிறேன். என்ன எடுத்துக்கிறேன்? மாஸ் ஆஃப் ஸ்டீமை வந்து எம்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். எஸ் டாக்கண்ணா, எக்ஸ்பிளைன் பண்ணேன்டாக்கண்ணா. ஓகேவா? என்னது? ஸ்டீமோட மாஸ் வந்து எம்னு எடுத்துக்கிறேன். ஸ்டீம் 100 டிகிரி செல்சியஸில் இருக்குது, அதை 20 grams வாட்டர் உள்ள பாஸ் பண்ணுறாங்க. வாட்டர் வந்துட்டு 10 டிகிரி செல்சியஸ்லேருந்து 80 டிகிரி செல்சியஸுக்கு போயிடுது. அப்போது எவ்வளோ வாட்டர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க? ஏன்னா வந்து ஸ்டீம் 100 டிகிரியில் இருக்குது, அது 10 டிகிரி செல்சியஸ் வாட்டரில் பாஸ் போனோடனே அந்த ஸ்டீம் வந்து வாட்டராக கன்வெர்ட் ஆயிரும். கரெக்டாக? ஸோ எவ்வளோ ஸ்டீம் வாட்டராக கன்வெர்ட் ஆகுது அப்படின்றதான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறோம். புரியுதா? எக்ஸ்பிளைன் பண்ணவா? எவ்வளோ ஸ்டீமு தண்ணியாக மாறி இருக்குது அப்படின்றதான் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறோம். 100 டிகிரியில் இருந்த ஸ்டீம் வந்துட்டு குறைஞ்சி 80 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சருக்கு வரும்போது. ஓகேவா? புரியுதா? ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டீம் என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு ஸ்டீம் கண்டென்ஸ் ஆகி வாட்டராக ஆகும். கரெக்டாக? என்ன ஆகும்? ஸ்டீம் கண்டென்ஸ் ஆகி வாட்டராக ஆகும். இதுக்கு எவ்வளோ எனர்ஜி சார் தேவைப்படும்? ஸ்டீம் வாட்டராக மாறுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படும்? M into L. அப்போனா M into Lனா 540 into M. ஸோ 540 M அப்படின்ற எனர்ஜி தேவைப்படும். இது கிளியரா? இது கரெக்டா?
இப்போ இந்த வாட்டர் என்ன ஆகும் இந்த வாட்டர் வந்துட்டு cools down to 80 degrees Celsius எவ்வளோல இருந்து 100ல இருந்து கூல் ஆகி 80 degrees Celsiusக்கு வரும் கரெக்டா இப்போ இதை எப்படி போடணும் இதுக்கான எனர்ஜி எப்படி கால்குலேட் பண்ணணும் இது m into L னா இது m into உன்னுடைய del T into S m into S into del T ன்னு போடணும் m எவ்வளோ m எவ்வளோடா கண்ணா m நமக்கு தெரியாது ஸோ mனே வச்சுக்கோ இன்டூ எஸ் என்னது ஸ்பெசிஃபிக் ஹீட் வந்து 1 இன்டூ உனக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் சேஞ்சுடா ஸ்டீம் வாட்டராக மாறினது இது ரெண்டுமே வந்து 100 டிகிரியில் தான் இருக்கும் இதுவும் 100 டிகிரி செல்சியஸ் இதுவும் 100 டிகிரி செல்சியஸ் இந்த 100 டிகிரி செல்சியஸில் இருக்க வாட்டர் தான் வந்துட்டு உனக்கு 80 டிகிரி செல்சியஸுக்கு மாறுது அப்போது உனக்கு டிஃப்ரென்ஸ் இன் டெம்பரேச்சர் வந்து 20ஆக இருக்குது இது mLன்ற ஃபார்முலா அது வேணால் நான் ப்ராக்கெட்டில் எழுதிடுறேன் இது m into Lன்ற ஃபார்முலா இது m into S into del T அப்படிங்கிற ஃபார்முலா போட்டோன்னா நமக்கு என்ன கிடைக்குதுடா இங்கே வந்துட்டு உனக்கு திஸ் ஈக்குவல்ஸ் 20mனு கிடைக்குது அப்போ டோட்டலாக எவ்வளோ எனர்ஜி இருக்குது டோட்டல் லாஸ் எவ்வளோ டோட்டல் லாஸ் எவ்வளோ 540m ப்ளஸ் ஒரு 20m ஸோ டோட்டல் லாஸ் இன் எனர்ஜி டோட்டல் லாஸ் ஈக்குவல்ஸ் 560mனு எடுத்துக்கிறவா ஓகே இப்போது இந்த வாட்டர் எவ்வளோ எனர்ஜி கெயின் பண்ணியிருக்கும் உனக்கு பாரு 10 டிகிரி செல்சியஸில் இருக்க வாட்டரு 80 டிகிரி செல்சியஸுக்கு போயிருக்கு அப்போ அது எவ்வளோ எனர்ஜி கெயின் பண்ணியிருக்கோம் எஸ் டோட்டல் கெயின் என்ன பாரு வாட்டர் என்ன இருக்கும் பாரு கோல்டாக இருந்த தண்ணி என்ன இருக்கும்னு கண்டுபிடி எனக்கு கோல்டாக இருந்த தண்ணி என்ன இருக்கும் கோல்டாக இருந்த தண்ணி வந்துட்டு வார்மாக இருக்குமா எஸ் 10 டிகிரியிலேருந்து 80 டிகிரி செல்சியஸுக்கு போயிருக்கு இப்படி போயிருக்குன்னா இதை நான் என்ன சொல்லலாம்டா அதே ஃபார்முலா m into S into del T m எவ்வளோ இந்த கேஸில் m எவ்வளோ 20 grams ஆஃப் வாட்டர் இருக்குது ஸோ 20 into S என்ன 1 into del T எவ்வளோடா del T வந்து 10லேருந்து 80 ஸோ del T வந்து 70ஆக இருக்கும் இதை நான் எழுதுனா எனக்கு என்னென்னு வரும் 1400ன்னு வரும் இது வந்து என்னது திஸ் இஸ் த எனர்ஜி கெயின்டு இது வந்து டோட்டல் லாஸ் அது டோட்டல் கெயின் டோட்டல் லாஸும் டோட்டல் கெயினும் ஈக்குவலாக இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் அப்போது 1400 ஈக்குவல்ஸ் 560mனு போட்டால் எம்மோட வேல்யூ என்ன வரும் 2.5 கிராம்ஸ்னு வரும் சரியா என்ன வரும் 2.5 கிராம்ஸ்னு வரும் ஓகேவா இது எப்படி சார் 2.5 கிராம்ஸ்னு வருதுன்னு நீ கேட்குறீங்கன்னா வெயிட் பண்ணு அதுவும் சொல்லிடுறேன் 0 கேன்சல் ஆயிருமா அப்புறமா 2 டேபிள்ஸில் 2 2s are 4 2 8s are 16 இதில் 270 கரெக்டா அப்புறம் 2 1s are 2 2 4s are 8 2 3s are 6 2 5s are 10 அப்புறமா திரும்ப 2 7s are இல்லை 7 2s are 14 7 5s are 35 5/2ன்னு வரும் which is 2.5 கிளியரா எஸ் அப்போது கடைசியில் என்ன கேட்குறாங்க மாஸ் ஆஃப் வாட்டர் ப்ரெசன்ட் கேட்குறாங்க உனக்கு ஸ்டீம் மொத்தம் 2.5 கிராம் கன்வெர்ட் ஆகிருக்கு ஆல்ரெடி ஒரு 20 கிராம் இருந்திருக்கு ஸோ 20 + 2.5 போட்டினா உனக்கு 22.5 தான் ஆன்சர் கிளியரா இந்த சம் புரிஞ்சிருச்சா எஸ் பசங்களா இந்த சம் கிளியராடா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி யார் கேட்டிங்க எக்ஸ்பிளைன் சார்னு சொல்லி தனுஸ்ரீ கேட்டிங்க அப்புறம் தன்ஸ் கேட்டிங்க 2 பேரும் கிளியர் சொல்லிட்டீங்க சரி ஓகே அப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம் அடுத்த கொஸ்டின் என்னது liquid oxygen at 50K is heated to 300K at constant pressure the rate of heating is constant which of the following graphs represent the variation of temperature with time ஒன்று லிக்விட் ஆக்சிஜன் வந்து ஹீட் பண்ணுறாங்க ஓகேவா இப்போது உனக்கு லிக்விட் ஆக்சிஜன் பாயில் ஆகும்போது ஒரு ஃபேஸ் சேஞ்ச் இருக்கும் ஃபேஸ் சேஞ்ச் இருக்குன்னா என்ன ஆகும் அந்த இடத்துல மட்டும் வந்துட்டு உன்னுடைய டெம்பரேச்சர் மாறாது கரெக்டாக இந்த ஃபேஸ் சேஞ்ச் இருக்க இடத்துல மட்டும் உனக்கு டெம்பரேச்சர் மாறாது எஸ் ஃபேஸ் சேஞ்ச் இருக்க இடத்துல டெம்பரேச்சர் மாறாது அதனால் கிராஃப் வித் அ பிளாட்டியோ தான் உன்னுடைய கரெக்ட் ஆன்சர் கிளியரா
ஓ ஓகே 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 தேங்க்யூ டாக்கண்ணா. நான் கூட டாபர் ஹனி தான் வாங்கியிருப்பேன். டாபர் ஹனி வாங்கக்கூடாது. சரி ஓகே ஓகே. பட் என்ன பண்ணோம்டா, ஹனி வந்துட்டு கிளியர் சார், ஹனி வந்துட்டு தண்ணியில் போட்டு குடிச்சிடணுமா? அதானே, இல்லையா வேறு ஏதாவது பண்ணணுமா? என்ன பண்ணணும்னு சொல்லி மெத்தட் மட்டும் சொல்லிட்டு போயிரு பார்த்தீங்கன்னா. ஓகே, அடுத்து 1 கிராம் ஆஃப் ஸ்டீமை 1 கிராம் ஐஸோட மிக்ஸ் பண்ணுறாங்களாம். அப்போ ரிசல்டன்ட் டெம்பரேச்சர் ஆஃப் த மிக்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. என்னவாடா இருக்கும்? 1 கிராம் ஆஃப் ஸ்டீமை 1 கிராம் ஐஸோட மிக்ஸ் பண்ணா ஸ்டீமில் எக்ஸ்ட்ராவாக நிறையா லேட்டன்ட் எனர்ஜி இருக்கும்னு சொன்னா, ஹிடன் எனர்ஜி இருக்கும்னு சொன்னா, அப்போ அது என்ன பண்ணும்? அது உன்னோட ஐஸையும் வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிடும். ஐஸை வந்து மெல்ட் பண்ணி பாயில் பண்ணிடும். பிளேனாக கன்சியூம் பண்ணுங்க. ஓகே ஓகேடா கண்ணா, பிளேனாக கன்சியூம் பண்ணுறேன். ஸோ உனக்கு அது பாயிலிங் பாயிண்ட்லேயே தான்டா இருந்துடும். ஓகேவா? ஸ்டீம் என்ன பண்ணும்? கன்வெர்ட் பண்ணி பாயிலிங் பாயிண்ட்லேயே வச்சுக்கும். சரியா? கிளியரா? அடுத்து இது ஓகே இல்லை? நீ 1 கிராம் ஸ்டீமை வந்து ஐஸ் கூட மிக்ஸ் பண்ணுறியா? ஸோ ஐஸ் என்ன ஆகும்? ஐஸ் வந்து பாயிலிங் வாட்டராக மாறும். ஐஸ் பாயிலிங் வாட்டராக மாறணும்னா 2 தேவை. ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் சேஞ்ச். கரெக்டாக என்னது? ஃபஸ்ட்டு ஃபேஸ் சேஞ்ச். ஃபேஸ் சேஞ்சுக்கு எவ்வளோ? ஐஸ் மெல்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ தேவைப்படும்? நான் சொன்னேன் லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன் 80 கேலரிஸ் தேவைப்படும் சொன்னேன்னா. ஸோ அதில் ஒரு 80 கேலரிஸு. அதுக்கப்புறம் அது 100க்கு பாயில் ஆகிறதுக்கு ஒரு 100 கேலரிஸ் தேவைப்படும். ஸோ மொத்தம் 180 கேலரிஸ் தான் தேவைப்படும். ஓகேவா? என்னது? ஐஸு ஸ்டீமாக மாற. இதுவே ஸ்டீம் வந்துட்டு பாயிலிங் வாட்டராக மாற உனக்கு ஸ்டீம் கண்டென்ஸ் ஆகிறதுக்கு 540 கேலரிஸ் அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? என்ன இருக்கும்? Yesterday only we did this question. Yes, yesterday only we did this question. Yesterday was for your yesterday session was breaking NEET, wherein everything was explained to you. And உனக்கு என்னது என்ன சொல்ல வந்தேன்? நேற்று செஷன் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வர பசங்களுக்குடா. இது வந்துட்டு ரிப்பீட்டர்ஸ்க்கான செஷன். சரியா? திஸ் செஷன் இஸ் ஃபார் ரிப்பீட்டர்ஸ். அதனால தான் இந்த செஷனில் திரும்ப அதே கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். வேறு எதுவும் இல்லை. சரியா? கிளியரா? ஸோ ஸ்டீம் கிட்ட வந்துட்டு 540 ஆமோ அவைலபிளாக இருக்குது அப்படின்ற மாதிரி வச்சுக்கோ. அதுக்கிட்ட 540 இருக்குது. ஆனால் அதுக்கு 180 தான் தேவை ஐஸை ஸ்டீமாக மாற்ற. ஸோ ஸ்டீம் ஈஸியாக ஐஸை வந்து ஸ்டீமாக மாற்றிடும். அப்புறம் அந்த அந்த பாயிலிங் பாயிண்ட்லேயே மெயின்டைன் ஆயிரும். ஓகே அண்ணா, பாய், ஐம் கோயிங் டு காலேஜ். ஓகேம்மா, பாய் பாய் பாய், ஆல் தி பெஸ்ட், டூ வெல் இன் யுவர் காலேஜ். இது கிளியரா? அடுத்த சம் பார்த்துக்கோ. 10 கிராம் ஆஃப் ஐஸ் கியூப்ஸ் at 0 degree Celsius are released in a tumbler. ஓகேவா? வாட்டர் ஈக்குவலன்ட் 55 கிராம்ஸ். அதில் வந்துட்டு ஐஸ் கியூப்ஸ் 10 கிராம் ஐஸ் கியூப்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்களாம் at 40 degree Celsius. assuming that negligible heat is taken from the surroundings. என்னது? சரௌண்டிங்லேருந்து negligible heat தான் எடுக்கிறாங்க அப்படின்னா temperature of the water in the tumbler என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? 10 கிராம் ஐஸ் கியூபை தண்ணியில் போட்டால் 55 கிராம் தண்ணியில் போட்டால் தண்ணியோட டெம்பரேச்சர் என்ன ஆகும்னு கேட்குறாங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம்? ட்ரை பண்ணுறீங்களா? இல்லை நான் எக்ஸ்பிளைன் பண்ணவா? சொல்லுங்கள். ட்ரை பண்ணுறீங்கன்னா ஐ கிவ் யூ சம் டைம். இந்த சம்முக்கு அப்புறம் பிரேக்குடா. சரியா? இந்த சம்முக்கு அப்புறம் பிரேக் கூட போகிறேன். அதனால் நீங்களே ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு பிரேக் எடுத்துக்கோங்க. அடுத்த இது பார்க்கலாம். ட்ரை பண்ணுறீங்களா? ஓகே. டாபர் ஹனி கிளைம்ஸ் டு பி பியூர். அப்போ ஓகேடா, டாபர் ஹனியே வாங்கிடுறேன். சரி ஓகே. இது பாரு, ஆனால் கிளைம்ஸ் டு பி பியூர் தான் சொல்கிறீங்க. அது நிஜமாலே பியூரான்னு தெரில. இப்போல்லாம் யார் நம்பர்னே தெரில தாசண்ணா. நிஜமாலே ஏதாச்சும் ஆர்கானிக் ஸ்டோரில் போய் வாங்கினா கூட கலப்படம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பயமாக இருக்குது. சரி ஓகே.
பட் மேட்ரு அது இல்லை. மேட்ரு என்னடா, மேட்ரு வந்துட்டு நம்ம இப்போ எதில் இருக்கோம், இந்த சம்மு சால்வ் பண்ணுங்கள். இந்த சம் சால்வ் பண்ணுறது தான் மேட்ரு. 2 விஷயம் சொல்கிறேன். கோல்டு சைடு வச்சுக்கோ, ஹாட் சைடு வச்சுக்கோ. என்னது, கோல்டு சைடு ஐஸ் எவ்வளோ வந்துட்டு கெயின் பண்ணும் ஹீட்டு அப்படின்னு பாரு. அதே நேரம் இந்த சைடு வந்து ஹாட் சைடு வச்சுக்கோ. ஹாட் சைடுனா என்ன, வாட்டர் எவ்வளோ லூஸ் பண்ணும் அப்படின்னு பாரு. ஓகேவா, ஒன்றும் இல்லை, அந்த டம்ளரை வந்துட்டு ஒரு 55 கிராம் தண்ணி இருக்க மாதிரி நினச்சிக்கோ. அதான் உன்னோட ஹாட் சைடு. உன் ஐஸ் தான் கோல்ட் சைடு. கோல்ட் சைடு எவ்வளோ கெயின் பண்ணுது அப்படின்றத பாரு, ஹாட் சைடு எவ்வளோ லூஸ் பண்ணுதுன்றத பாரு. அது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணு, உனக்கு ஆன்சர் வந்துடும். எஸ் பண்ணுறியா? பண்ணிடுவியா? ஓகே, முதல்ல 10 ஐஸ் கியூப் மெல்ட் ஆகணும். கரெக்டா? இதில் 10 கிராம் ஆஃப் ஐஸ் கியூப் மெல்ட் ஆகணும். ஸோ m into L, உன்னோட Q ஈக்குவல்ஸ் m into L, which is equal to 80 into 10 or 10 into 80. ஏன்னா 10 தான் நான் மாசு. ஃபஸ்ட்டு அதை எழுதிடுறேன், அப்புறம் அதுலேயும் கன்ஃபியூஸ் ஆகிடாது. 10 into 80 is equal to 800. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்துட்டு 800 ஆயிரும் Q. கிளியரா? இப்போ அடுத்து இது வந்து டெம்பரேச்சர் Tக்கு வார்ம் ஆகணும். கரெக்டாக? என்ன ஆகணும், டெம்பரேச்சர் Tக்கு வார்ம் ஆகணும். ஓகேவா? ஏன்னா ஹீட் வந்துட்டு ஃபஸ்ட்டு லேட்டன்ட் ஹீட்டில் வந்துட்டு இதுவாகிடுச்சு, அதுக்கப்புறம் ஐஸ் வந்து மெல்ட் ஆகுது. கரெக்டாக? ஐஸ் வந்து அப்புறம் மெல்ட் ஆகும். ஸோ மெல்ட் ஆகும்போது அது ஒரு டெம்பரேச்சருக்கு ரைஸ் ஆகும். கரெக்டாக? டீன்ற டெம்பரேச்சருக்கு வரும். ஜீரோலேயே இருக்காது. நீ 0 கொண்டு வந்து 40 டிகிரி வாட்டரோட மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது கொஞ்சம் டெம்பரேச்சர் கெயின் பண்ண முடியுது. அது எவ்வளோ டெம்பரேச்சர் இருந்தால் நம்ம கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறோம். கரெக்டாக? ஸோ அதை நான் வந்துட்டு எப்படி போட போகிறேன், Q ஈக்குவல்ஸ் MS டெல்டின்னு போடணும். M என்னதுரா, M வந்து 10, S என்னது 1, டெல்டி என்னது T minus 0. ஓகேவா? என்ன போட போகிறேன், M வந்து 10, S வந்து 1 இன்ட்டு டெல்டி வந்துட்டு T minus 0, Tனே வச்சுக்கிறேன். அப்போ 10 times of T. அப்போ நான் டோட்டல் எவ்வளோ, 800 + 10T. கரெக்டா? இது ஒரு சைடு. இன்னொரு சைடுக்கு நீ தான் எனக்கு சொல்லணும். ஹாட் சைடுக்கு எனக்கு நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். 55ல் இருக்கிறது என்னது, 55 கிராம்ஸு எவ்வளோ, ஏதோ ஒரு டெம்பரேச்சருக்கு குறையுது. கரெக்டாக? என்ன ஆகுது, 55 கிராம்ஸு ஏதோ ஒரு டெம்பரேச்சருக்கு குறையுது. அப்போ எப்படி கால்குலேட் பண்ணலாம், Q is equal to M into S into del T தான். M அந்த கேஸில் என்னவா இருக்கும், M அந்த கேஸில் உனக்கு 55 இருக்கும். S வந்து அதே 1 தான். del T என்னவா இருக்கும், del T வந்து 40 minus T இருக்கும். ஓகேவா? என்னடா, நல்லா பாரு. Q equals இந்த கேஸில் என்னவா இருக்கும், M into S into del T இருக்கும். M வந்து 55 கிராம்ஸ் கொடுத்துருக்கான், S வந்து 1, T வந்துட்டு நமக்கு எவ்வளோ, 40லேருந்து Tன்ற டெம்பரேச்சருக்கு குறையுது. சரியா? இப்போ 40 minus T அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இதை உள்ள மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும், 2200 minus 55T அப்படின்னு வரும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணினா உனக்கு Tக்கு வேல்யூ கிடச்சிரும். கண்டுபிடி பார்ப்போம். எஸ், கண்டுபிடிச்சிடலாமா? $800 + 10T = 2200 minus 55T. அப்போ 2200 minus 800 என்னடா, 1400. கேன்சல் பண்ணால் ஆன்சர் வந்துடும்டா. என்ன வரும், 21.5 வரும். அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 22 போட்டுடலாம். கிளியரா? எஸ்.
Is this clear? ஆன்சர் பண்ணி காட்டிடவா? Five ones are 5, 5 threes are 15, 5 twos are 10, 5 eights are 40, 5 zeros are 0. 13 by 280. 13 twos are 26, 13 ones are 13, 13 fives are 65. அவ்வளோதான் 21.5 வந்துடும். சரியா? கிளியராக அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 21.5 போட்டு ஆன்சர் எழுதிடலாம். ஓகே, 12:30 வரைக்கும் பிரேக் எடுத்துக்கோங்க. பிரேக் அப்புறம் பார்க்கலாம். சரியா?
குட் ஆஃப்டர்நூன் ரவிச்சந்திரன் இருக்கீங்களா? யாரெல்லாம் இருக்கீங்க? பாய்ஸ் கேர்ள்ஸ், ஹூஸ் ஹியர் ஹூஸ் நாட்? இருந்த அட்டண்டன்ஸ் போடு பார்ப்போம். யாரோ ஒருத்தர் மட்டும் இருக்கீங்க. சார் கேன் யூ ப்ளே எனி மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்? யூ கேன் ப்ளே லிட்டில் பிட். ஐ கேன் ப்ளே கிட்டார்டா. லிட்டில் பிட் ஐ யூஸ் டு ப்ளே கீபோர்ட் when I was little. அவ்வளோதான், நான் ரொம்பலாம் இல்லை. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார்லாம் வாசிப்பேன் நல்லா. ஐம் யார்ஸ்னு ஒரு பாட்டு இருக்குது கிட்டாரில், அது மட்டும் சுமாராக வாசிப்பேன். 2-3 கார்டு மட்டும் தெரியும்டா. சிஇ மைனர், ஏ ஜி, அதெல்லாம் மட்டும் தெரியும். கொஞ்சம் 4-5 கார்டு மட்டும் தெரியும். சும்மா ஏமாத்துற மாதிரி வாசிப்பேன். ஓ, ஐ கேன் ப்ளே கிட்டார் அண்ட் ட்ரம்ஸ். சூப்பர்டா கண்ணா. டிஜான் பேர் பார்த்தாலே தெரியுதுடா. என் ஃப்ரெண்டு கூட ஒருத்தன் இருக்கான், பெஞ்சமின் சொல்லிட்டு. அவன் கூட அப்படி தான் எல்லாமே வாசிப்பான். டிஜான் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க? ஃபுல்லாக முடிச்சிட்டிங்களா? ஃபிசிக்ஸ் ப்ரிப்லாம் முடிஞ்சிருச்சா? போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சா? என்னெல்லாம் முடிக்கல? சார் ஐம் 2027. ஓகேடா கண்ணா. சரி பொறுமையாக படி அப்போனா. ஆல் தி பெஸ்ட். 2027னா கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஒரு டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிடலாம் நம்ம கேங்கில் இல்லை? ஓகே 12:29 ஆயிடுச்சு. இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது. என்னடா எல்லோரும் வரவே இல்லை? யாருமே வரலடா. ஜான், நீயும் நானும் மட்டும் தான் இருக்கோம். நீயும் போயிட்டு, நான் மட்டும் தான் இருக்கேன், தனியாக பேசிகிட்டு இருக்கேன். சாரி. I just completed syllabus up to rotational motion. Super. Rotational motion chapter முடிச்சாச்சா? Very good. Okay, person need to study more. Yes, of course you need to study more. Physics part 2 book கொஞ்சம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, அதனாலும் பார்த்துக்கோங்க. ஓகே பசங்களாம் வந்துட்டிங்களாடா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ், லெட் அஸ் பிகின். ரெடியா? வந்துட்டிங்களா? ஹாய் சார், குட் ஆஃப்டர்நூன். ஹாய் மிஸ்டர் ரவிச்சந்திரன். வாங்க. அப்பயே குட் ஆஃப்டர்நூன் சொன்னீங்க, நான் சொல்லிட்டேன் திரும்ப. நீங்கள் ஆனால் அதுக்குள்ளே போயிட்டீங்க. சரி, ஓகே. இப்போ அடுத்து ஹீட் எப்படி ஃப்ளோ ஆகும் த்ரூ அ கண்டக்டர் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஹீட் 2 விதத்தில் ஃப்ளோ ஆகும். ஓகேவா? ஹீட் மூவ் ஆகுறது. ஓகேவா? 2 விதத்தில் மூவ் ஆகும். ஃபஸ்ட்டு விஷயம் என்னது? ஃபஸ்ட்டு இட் கேன் ஹேப்பன் த்ரூ கண்டக்ஷன், அப்புறம் இல்லாட்டி ரேடியேஷன். சரியா? என்னதுடா? ஃபஸ்ட்டு வந்துட்டு கண்டக்ஷன், 2வது வந்துட்டு ரேடியேஷன். சரியா? அது இங்கே எழுதுகிறேன். ஓகேவா? இப்போது கண்டக்ஷன்ன்றது when heat is traveling through a solid. ஓகேவா? இது when heat is traveling through a solid, அது வந்து கண்டக்ஷன் வழியாக மூவ் ஆகும். அது இஸ் கிவன் பை வாட் ஆல்ரா? ஃபஸ்ட்டு 2 விஷயம். ஒன்று வந்து டிரைவிங் ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும்? டிரைவிங் ஃபோர்ஸ் வேறு ஒன்றும் இல்லை, உன்னுடைய டிஃப்ரென்ஸ் இன் டெம்பரேச்சர். ஓகேவா?
இது ஃபஸ்ட்டு. ஓகேவா? நான் எப்படி சொன்னேன், ஒரு ஹைவேல ஒரு ரோட்டில் போகிற மாதிரி சொன்னேன். ரெண்டாவது வந்துட்டு ரோடு வந்து எப்படி இருக்குது அப்படின்றது. ரோடு எப்படி இருக்குது சார் அப்படின்னா என்ன சார்னா, ரோடோட ஏரியா, லென்த்து அண்டு மெட்டீரியல். ஓகேவா? என்னது? ரோடோட ஏரியா, லென்த்து, அப்புறம் மெட்டீரியல். சார் மெட்டீரியலுக்கு ஏன் சார் கே போடுறீங்க? கேன்றது ஒரு குவான்டிட்டி டாக்கண்ணா. கேன்றது என்னது யாரால் சொல்ல முடியும் எனக்கு? வாட் இஸ் கே? K is known as your thermal conductivity. ஓகேவா? K அதிகமாக இருந்தால் better the thermal conductivity, the better an object conducts heat. சரியா? ஸோ அந்த H is given by what? H is given by உன்னோட K into A into del T divided by என்னது? உன்னுடைய L. அவ்வளோதான். ஸோ லென்த் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டக்ட் பண்ண கஷ்டப்படும், லென்த் கம்மியாக இருந்துச்சுன்னா ஈஸியாக கண்டக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ the longer the road is, the more difficult it is for it to conduct. அதே வந்து ரோடு சின்னதாக இருந்துச்சுன்னா ஈஸியாக கண்டக்ட் பண்ணிடும். புரியுதா? கிளியரா? எஸ். இப்போது இதை வந்து நீ வந்து ரெசிஸ்டன்ஸ் மாதிரி பார்க்கலாம். எவ்வளோ ஈஸியாக கண்டக்ட் பண்ணுதுன்னு தானே பார்க்குறோம். ஸோ ஹவு ஈஸி இட் இஸ் கண்டக்ட்ன்றதை நீ ரெசிஸ்டன்ஸ் மாதிரி பார்க்கலாம். அதை நீ சைட் பை சைடு வச்சினா உன்னுடைய ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு என்ன ஆகும்? வெறுமனே ஆட் ஆகும். இதுவே பேரலில் வச்சினா என்னதுடா? பேரலில் வச்சினா உன்னுடைய ஈக்குவலண்ட் கண்டக்டிவிட்டி பார்ப்ப. அதை வந்து கேன் பி கிவன் பை K ஈக்குவல்ஸ். கிளியரா? ஏரியாஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நீ வந்து எஃபெக்டிவ் K வந்து K1 + K2/2 அப்படின்னே பண்ணிடலாம். சரியா? அப்புறம் ரெண்டாவதாக இருக்க கான்செப்ட் என்னது? ரேடியேஷன் இருக்குது. ரேடியேஷன் வந்துட்டு உன்னுடைய ஸ்டெஃபன் போல்ட்ஸ்மேன் லா. என்னது? பவர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா இன்டூ T to the power 4. என்னது? அப்போது நீ என்ன இதுக்கு இன்டர்பிரிட்டேஷன் என்ன? நீ டெம்பரேச்சரை டபுள் பண்ணினா பவர் வந்துட்டு உனக்கு பவர் ஆர் எனர்ஜி வந்துட்டு 4 times இன்க்ரீஸ் ஆகும். சரியா? 4 times இல்லை, 16 times இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா 2 to the power 4 ஆயிரும். டெம்பரேச்சர் வந்துட்டு 2 times இன்க்ரீஸ் பண்ணினா 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. 16 times வந்து உன்னுடைய பவர் ஆர் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும். கிளியரா? எஸ். இது ஒன்று ரேடியேஷனில். அப்புறமா ஏரியா எப்படி ரிலேட்டடாக இருக்கும்டா? ஏரியா வந்துட்டு வில் பி ப்ரொபோஷனல் டு R² இல்லையா? அதனால் இதை நீ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு R² T⁴ எழுதலாம். இதெல்லாம் எதுக்கு சார் சொல்கிறீங்கன்னா இதெல்லாம் ப்ராப்ளமுக்கு யூஸ் ஆகும். அதனால தான் சொல்கிறேன், நல்லா கவனிச்சிக்கோ. சரியா? அடுத்து இது இல்லாமல் வந்து உன்னுடைய வீன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லான்னு ஒன்று இருக்குது ரேடியேஷனுக்கு. அது என்னென்னா வந்துட்டு உன்னுடைய மேக்ஸிமம் வேவ் லென்த் இன்டூ டெம்பரேச்சர் வந்துட்டு ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இதுதான் உன்னுடைய வீன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா. என்னது? உன்னுடைய மேக்ஸிமம் வேவ் லென்த் அண்ட் உன்னுடைய டெம்பரேச்சரை மல்டிப்ளை பண்ணால் அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் ஏறுதுன்னா உன்னுடைய வேவ் லென்த் இறங்கும். ஓகேவா? டெம்பரேச்சர் குறையுதுன்னா உன்னுடைய வேவ் லென்த் ஏறும். ஓகேவா? வேவ் லென்த் குறையுதுன்னா என்ன? இட் கோஸ் டுவர்ட்ஸ் ப்ளூ ஒயிட்டு. வேவ் லென்த் அதிகமாகுது அப்படின்னா என்ன? இட் கோஸ் டுவர்ட்ஸ் யுவர் ரெட் லைட். ரெட்லேருந்து எல்லோ ஆகி எல்லோலேருந்து ப்ளூ ஆகும். சரியா? டெம்பரேச்சர் ஏற டெம்பரேச்சர் ஏறுச்சுன்னா ப்ளூ கலரில் எரியும் உனக்கு ஃப்ளேமு. டெம்பரேச்சர் இறங்குச்சுன்னா உன்னுடைய ஃப்ளேம் வந்துட்டு வில் பி இன் யுவர் ரெட் கலர். ஓகேவா? ரெட் ஆர் எல்லோ கலர் ஃப்ளேம் தான் நம்ம நார்மலாக பார்க்குறது. சரியா? அப்போ கொஷின்ஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன? The power radiated by a black body is P and it radiates maximum energy. எப்போ maximum energy radiate பண்ணுது? At wavelength lambda naught. ஓகேவா? அப்போ if the temperature of the black body is now changed so that it radiates maximum energy at wavelength 3/4 lambda naught அப்படின்னு ஆகுதுன்னா power becomes NP அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? என்ன சொல்கிறாங்க? power becomes N into P அப்படின்னு சொல்கிறாங்க. வேல்யூ ஆஃப் N என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? கண்டுபிடிச்சிடலாமா? எப்படி கண்டுபிடிக்கலாம்டா? பசங்களா போடுறீங்களா? ஆர் யூ சால்விங் திஸ்? இல்லையே, யாருமே இல்லையே. சரி, ஓகே, லெட் மீ கிவ் இட் சம் டைம் ஸோ தட் சம்மன் ஜாயின்ஸ் அண்ட் ட்ரைஸ் திஸ் ப்ராப்ளம். எஸ் சார், அறிவு தண்டல் இருக்கீங்களா? எப்படி கண்டுபிடிக்கலாம்டா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதலாம்?
இந்த டீயும் டெல் மேக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டேன்னா அப்போ டி வந்து எப்படி இருக்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு யுவர் வேவ் லென்த்தாக இருக்கும் சரியா டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/λ அப்போது டி எப்படி இருக்கும் இப்போ இது வந்துட்டு 3/4னா டி என்னவா இருக்கும் டி வந்துட்டு 4/3 இருக்கும் கரெக்டாக என்னவா இருக்கும் டி வந்து 4/3 இருக்கும் கரெக்டாக இப்போ இதை பவர் கூட ரிலேட் பண்ணு இந்த பவர் கூட ரிலேட் பண்ணால் என்ன வரும் P is directly proportional to T to the power 4 அப்போ P என்னவா இருக்கும் அப்போ P எப்படி மாறும் P வந்து எப்படி மாறும்னா 4/3 to the power 4 மாறும் இப்போ ஆன்சர் என்னடா வரும் அப்போனா n டைம்ஸ் பின்னு வருமா P இப்படி மாறுதுன்னா n டைம்ஸ் பின்னு வரும் அப்போ என்னோட வேல்யூ ஈக்குவல்ஸ் 4/3 to the power 4 அப்படின்னு கால்குலேட் பண்ணிடலாம் which is equal to என்னதுரா 256/81 is your correct answer சரியா என்னது 256/81 is your correct answer ஏன்னா இது பண்ணினா உனக்கு 256/81 தான் வரும் கிளியரா எஸ் கண்ணா கரெக்ட் பவர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வேவ் லென்த் temperature is inversely proportional to wavelength power is proportional to what power is inversely proportional to wavelength to the power 4 அப்போ 3/4 to the power 4 னு போடணும் ஓகேவா 3/4 டினாமினேட்டரில் இருக்கும் நான் சொல்கிற கேஸில் அப்போ 4 மேலே வந்துருச்சுன்னா 4/3 to the power 4 ஆயிரும் இதை வச்சு போட்டுடலாம் புரியுதா எஸ் இப்போ அடுத்து two rods A and B of different materials are welded together as shown in the figure எப்படின்னா பக்கத்தில் வெல்ட் பண்ணியிருப்பாங்க இல்லை சீரீஸ்லனா நான் அப்படியே ஆட் பண்ணலாம்னு சொன்னேன் நான் பேரலாக பண்ணியிருப்பாங்க ஓகே என்ன எப்படி பண்ணியிருப்பாங்க பேரலாக வெல்ட் பண்ணியிருப்பாங்க சரியா அப்படின்னா எப்படி ஏ எப்படி இருக்கும் பி வந்துட்டு இங்கே வெல்ட் பண்ணியிருப்பாங்க இப்படி வெல்ட் பண்ணியிருப்பாங்க இதுதான் டயக்ராமில் இருக்கும் இப்படி வெல்ட் பண்ணியிருக்காங்கன்னு இருக்கும் இப்போ இது எப்படி இருக்குது சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா உனக்கு ஈக்குவலண்ட் கண்டக்டிவிட்டி கால்குலேட் பண்ணணும்னா என்ன பண்ணும் K equivalent equals K1A1 plus K2A2 divided by A1 plus A2 இதுதான் நான் உனக்கு சிம்பிளாக எழுதியிருப்பேன் எப்படி எழுதியிருப்பேன் K1 plus K2/2 எழுதியிருப்பேன் ஏன்னா ஏரியாஸ் ஆர் ஈக்குவல் ஓகேவா அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஏரியாஸ் வந்து ஈக்குவல்னு சொல்லியிருப்பாங்க அப்போனா உனக்கு என்ன தெரிஞ்சிடும் K1 plus K2/2 is your answer ஓகேவா எஸ் 4 தான் ஆன்சர் சூப்பர் 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 கேஷ்ஃபா நவ் வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஒன் இது கண்டுபிடிங்க ரேடியஸை ஹாஃப் பண்ணி டெம்பரேச்சரை டபுள் பண்ணால் பவர் என்ன ஆகும் நல்லா யோசிச்சு சொல்லு பவர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு A into T/4 அப்படின்னு தெரியும் டெம்பரேச்சரை டபுள் பண்ணால் 16 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா ரேடியஸை ஹாஃப் பண்ணால் என்ன ஆகும் ரேடியஸை ஹாஃப் பண்ணால் என்ன ஆகும் ஏரியா வில் பி டிபெண்ட் ஆன் வாட் ரேடியஸ் ஸ்கொயர் அப்போது R²/4ன்னு வரும் கரெக்டாக என்ன வரும் R²/4ன்னு வரும் அப்போது 16 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் 4 டைம்ஸ் ரெடியூஸ் ஆகும்னா கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லலாமா எஸ் 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஆன்சர் என்னடா 450 into 4 என்ன சிம்பிளாக அப்படியே உட்காந்த இடத்துல யோசிக்காமே ஆன்சர் போட்டுடலாம் கண்டுபிடிச்சிட்டிங்களா எப்படி போட்டேன்டா எப்படி போட்டேன்டா பவர் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு A into T/4ன்னு தெரியும் அப்போனா ஏரியாவுக்கு மேலே என்ன போடலாம் அப்போது
ரேடியஸ் வந்து என்ன ஆகுது ஹாஃப் ஆகுது அப்போனா எனக்கு என்ன வரும் r²/4ன்னு வரும். அப்புறம் டெம்பரேச்சர் என்ன ஆகுது டபுள் ஆகுது. டபுள் ஆகுதுன்னா என்ன ஆகும் 2 times of t to the power 4ன்னு வரும் which is equal to 16tன்னு வரும். கரெக்டா? அப்போனா இதையும் கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன வரும் 4 times இன்க்ரீஸ் ஆகும்னு வரும். கரெக்டா? அப்போது 4 into is my answer. Clear? Yes, 1800 தான்டா ஆன்சர். சூப்பர் ராக்கண்ணா. ஃபேக்டர் என்ன ஆகும் 4 டைம்ஸ் குறையும். ஏன்னா ரேடியஸ் வந்து ஹாஃப் ஆகிறதுனால 4 டைம்ஸ் கம்மியாகும். ஏன்னா r² டிபெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி டெம்பரேச்சர் வந்து டபுள் ஆகிறதுனால அது 4 to the power 4 இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 16 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் நமக்கு ஆன்சர் 1800ன்னு வந்துடும். கிளியரா? எஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின் இது ட்ரை பண்ணுங்க. Come on, take your time. I'll give you some time. Your phone எடுத்துட்டு வந்துடுறேன். கண்டுபிடிங்க பார்க்கலாம். யாராச்சும் இருக்கீங்களாடா? யாருமே இல்லையா? ஒருத்தர் தான் இருக்கீங்க. பசங்களா, ஐம் வெயிட்டிங் ஃபார் யூ கைஸ். B sir. Yes Jagana, correct. U2 will be greater than U1. Correct. Very good. Super. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 62 நீங்களும் நானும் மட்டும் தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வில் லுக் அட் த நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஒன்? இந்த சம் ட்ரை பண்ணுங்க. இந்த சம்மும் ஈஸிடாக்கண்ணா. இந்த சம்மில் என்னது உன்னுடைய ரேட் ஆஃப் ஃப்ளோ எதில் டிபெண்ட் ஆகிருக்கும்? ரேட் ஆஃப் ஹீட் ஃப்ளோ வந்துட்டு வில் பி டிபெண்ட் ஆன் வாட்? dq/dt. அதான் ஹெச்ன்னு எழுதுனது. dq/dt எல்லாம் ஒன்று தான். அது வந்து வில் டிபெண்ட் ஆன் யுவர் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் தானே. ஸோ இதில் பாரு 200 to 210 இருக்குது. இதோட டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸும் 10 degrees தான். இதில் 100 and 110 இருக்குது. இதோட டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸும் 10 degrees தான். அப்போனா ஒரே அளவு தான் ஹீட் ஃப்ளோ இருக்கும். அதனால 4 joules/second இஸ் யுவர் ஆன்சர். சரியா? எஸ். Is it clear? அடுத்த கொஸ்டின். இது எந்த லாடா சொல்லுது? வேவ் லென்த் மாறுது அப்படின்னு சொல்லுதா? வேவ் லென்த் மாறுது அப்படின்னு சொல்றது பேர் என்ன? வீன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா. அதான் உங்களுடைய ஆன்சர். சரியா? என்ன ஆகுது? அது எப்படி க்ளோ ஆகுது அப்படின்றது தான் சொல்லுது. அதோட வேவ் லென்த் எப்படி குறைஞ்சிட்டே வருது பாரு. சரியா? ப்ளூ வரைக்கும் வருது. ஸோ எஸ், டி இஸ் யுவர் ரைட் ஆன்சர். சரி, நெக்ஸ்ட் ஒன். 2 metal rods 1 and 2 of the same length have same temperature difference between their ends. Thermal conductivities are K1 and K2. Cross sectional area A1 and A2. Rate of heat conduction is 1 in 1 is 4 times than in 2. Then okay, என்னவா ஒன்றும் சொல்லலாம். அவன் என்ன சொல்கிறான்? அவனோட K1 A1 equals 4 times of K2 A2 அப்படின்னு சொல்கிறான். கரெக்டா? ஏன்னா எல் டெல்டி ரெண்டுமே கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்க. அப்போனா உன்னோட ஆன்சர் அதுதான். K1 A1 equals 4 times of K2 A2 is your answer. சரியா? எஸ் சார். எஸ் எஸ் தனுஸ்ரீ, கரெக்டா? சூப்பர்டா கண்ணா. பக்கா பக்கா பக்கா. ஓகேவா?
அடுத்து ஓகே ஓகே இந்த ஸ்டார் கொஸ்டின்லாம் வருதுல்ல இதுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்றேன் உன்னோட பவர் இஸ் given by into surface area into t power 4 இது வந்துட்டு உன்னுடைய என்னது what is sigma sigma is your Boltzmann constant சரியா என்னதுடா உன்னுடைய Boltzmann constant இது வந்து அதோட சர்ஃபேஸில் எவ்வளோ வந்துட்டு அதுவால் பவர் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஒரு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு ஸ்டாரோட சர்ஃபேஸில் இதை வச்சு கொடுத்துருக்காங்க ஓகேவா இதில் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்டார் வந்துட்டு 4πr² இருக்கும் சரியா இது கிளியரா இதுவே வந்துட்டு ஒரு டிஸ்டன்ஸ் அட் அ டிஸ்டன்ஸ் ஆர் இருக்குன்னு வச்சுக்கோ என்னது அட் அ டிஸ்டன்ஸ் ஆர் ஆர்ன்ற டிஸ்டன்ஸில் இருக்குன்னா உனக்கு அந்த எனர்ஜி வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆகும் எப்படி 4πr² அப்படின்ற ஏரியாவில் அந்த ஜெயண்ட் ஸ்பியரோட ஏரியாவில் ஸ்ப்ரெட் அவுட் ஆகும் சரியா அப்போது அந்த இன்டென்சிட்டி நீ எப்படி கால்குலேட் பண்ணலான்னா அவனோட பவர் பை 4πr² அப்படின்னு கால்குலேட் பண்ணலாம் பவர் வந்து குறைஞ்சிட்டே வரும் ஓகேவா என்னது அந்த ஸ்டாரோட சர்ஃபேஸில் வந்துட்டு கரெக்டாக இவ்வளோ பவர் இருக்கும் அது ஒரு டிஸ்டன்ஸ் ஆருக்கு போக போக ஓகேவா என்னது டிஸ்டன்ஸ் ஆருக்கு போக போக அந்த பவர் குறைஞ்சிட்டே வரும் அந்த இன்டென்சிட்டி எப்படி குறையுதுன்னு பார்த்தீங்கன்னா 4πr² டிவைட் பண்ணுற மாதிரி குறைஞ்சிட்டே வரும் சரியா கிளியரா இப்போ உனக்கு சோர்ஸ் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோ சோர்ஸ் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோ இப்படி போகும் ஓகேவா இங்கே R1னா ஏரியாவோட வேல்யூவும் 1 அப்போது எனர்ஜியோட வேல்யூ ஈன்னு இருக்கும் R2னா ஏரியாவோட வேல்யூ என்ன ஆகும் 4 ஆயிரும் அப்போது எனர்ஜி வந்து பை 4ஆல் டிவைட் ஆயிரும் இப்போ R3னா ஏரியாவோட வேல்யூ என்ன ஆகும் 9 டைம்ஸ் ஆகும் அப்போது எனர்ஜியோட வேல்யூ 9 டைம்ஸ் கம்மியாயிரும் இதுதான் கான்செப்ட் இது கிளியரா இது புரியுதா எஸ் yes 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 ஓகே இப்போ இன்னொரு விஷயம் வந்துட்டு ஒரு மெட்டல் நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுறோன்னா அதோட வால்யூம் மாறாது ஆனால் ஏரியா மாறும் லென்த்தும் மாறும் ஓகேவா இப்போ ரேடியஸ் ஹாஃப் ஆகுதுன்னா ஏரியா என்ன ஆகும் 1/4 குறைஞ்சிரும் கரெக்டாக ரேடியஸ் பாதி ஆகுதுன்னா ஏரியா வந்து 1/4 குறைஞ்சிரும் ஏன்னா ரேடியஸ் ஸ்கொயர் வரும் ஆன்சர் ஆப்ஷனில் இல்லை சார் இல்லைடா கண்ணா Q/4πr² சிக்மா டு த பவர் 1/4 தான் ஆன்சர் டு த பவர் 1/4 தான் ஆன்சரு அது இங்கே இருக்கு பார் ஆப்ஷன் சி இஸ் யுவர் ஆன்சர் ஏன் அப்படி வருது டீக்கு சால்வ் பண்ணுண்டா T⁴ தானே இருக்கும் உனக்கு என்ன இருக்கும் பவர் ஈக்குவல்ஸ் பவர் ஈக்குவல்ஸ் ஆர் Q ஈக்குவல்ஸ் போட்டுக்கோ Q ஈக்குவல்ஸ் ஃபார்முலா இருக்கு சிக்மா இன்ட்டு 4πr இன்ட்டு T⁴ T⁴ சால்வ் பண்ணால் என்ன ஆகும் Q/சிக்மா இன்ட்டு 4πr² கரெக்டா அப்போ இது T ஈக்குவல்ஸ் Q/ சிக்மா இன்ட்டு
4 pi r square to the power 1/4. அதுதான் ஆன்சர். இங்கே இருக்கு பார், சி இருக்கு பார். That is your answer. Yes, yes, yes. Sorry sir, power 1/4 வரும் தான். Yes. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. A slab of stone area 0.36 meter square and thickness 0.1 meter is exposed on the lower surface to steam at 100 degrees Celsius. A block of ice at 0 degrees Celsius rests on the upper surface of the slab. நல்லா பார்த்துக்கோ, கீழே ஸ்டீமுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க, மேலே வந்துட்டு அப்பர் சர்ஃபேஸில் வந்து ஐஸ் வச்சுருக்காங்க. 1 ஹவரில் 4.8 kg ஆஃப் ஐஸ் இஸ் மெல்டட். தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் த ஸ்லாப் என்னன்னு கேட்குறாங்க. தேர்ட் ஆப்ஷனில் 2 சிக்மான்னு இருக்கா? இல்லைடா, அது 4 pi r ஸ்கொயர் ராக்கண்ணா. இது r பவர் 2 சிக்மா இல்லை, அது 4 pi r ஸ்கொயருக்கான 2 அது. சரியா? அது அது இது நான் எழுதியிருக்கிறதுனால ஸ்கொயர் சூப்பர் ஸ்கிரிப்டில் வராமல் அப்படியே 2ன்னு வந்திருக்கு. அதில் 2 சிக்மான்னு இல்லை. சரியா? 4 pi r ஸ்கொயர்ன்னு தான் இருக்குது. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்கள். ஒன்றே ஒன்று தான் உனக்கு தெரியணும். ஓகேவா? எவ்வளோ ஹீட் வந்துட்டு அந்த ஸ்லாப் வழியாக ஃப்ளோ ஆகுதோ அந்த ஹீட் தான் உன்னுடைய ஐஸை மெல்ட் பண்ண யூஸ் பண்ணுறாங்க. சரியா? அப்போ ஹீட் ஃப்ளோ எப்படி பார்க்கணுண்டா? ஹீட் ஃப்ளோ எப்படி பார்க்கணும்? Q ஈக்குவல்ஸ் K இன்ட்டு A இன்ட்டு T1 மைனஸ் T2/L இன்ட்டு Tன்னு போட்டுக்கோ. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் டைமுக்கு உனக்கு ஹீட் ஃப்ளோ நடக்குது. கரெக்டா? அப்போது என்ன எழுதுவேன்? Q ஈக்குவல்ஸ் K இன்ட்டு A இன்ட்டு T1 மைனஸ் T2 இன்ட்டு எவ்வளோ டைமுக்கு இது நடக்குது டிவைடட் பை உன்னுடைய எல். ஆப்வியஸாக கரெக்டா? இது போட்டால் என்ன வருது பாரு. டெல்டி வந்து 100ன்னு வச்சுக்கோ. ஓகேவா? என்னது டெல்டி வந்து 100ன்னு வச்சுக்கோ. டி வந்து 3600 செகண்ட்ஸ்னு வச்சுக்கோ. கரெக்டா? அப்புறம் இன்னொரு சைடில் என்ன பண்ணலாம்? உன்னோட மெல்ட்டிங் லேட்டன்ட் ஹீட் வந்து Q ஈக்குவல்ஸ் M இன்ட்டு எல்னு வச்சுக்கோ. எம்முக்கு பதில் என்ன போடலாம்? 4.8 போட்டுக்கோ. எல்லுக்கு பதிலாக 3.36 இன்ட்டு 10⁵ போட்டுக்கோ. சரியா? எஸ், போட்ட ஆன்சர் வந்துடும் பாரு. ட்ரை பண்ணு. ட்ரை பண்ணுறீங்களா? ஓகே, K இன்ட்டு ஏக்கு பதிலாக 0.36 மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு T1 மைனஸ் T2க்கு பதிலாக என்ன பண்ணணும்னு சொன்னேன்? 100 இன்ட்டு Tக்கு பதிலாக 3600 டிவைடட் பை எல் என்னடா கொடுத்துருக்கான்? எல் வந்து 0.1, அதான் அதோட திக்னஸ். அது வழியாக தான் ஹீட் ட்ராவல் ஆகுது. அதனால் 0.1 போடுறோம். ஈக்குவல்ஸ் எம் என்னது? எம் இஸ் 4.8. கரெக்டா? M is what? 4.8 into 3.36 into 10 to the power of 5. இதுக்கு கேக்கு சால்வ் பண்ணால் ஆன்சர் வந்துடும்டா. பண்ணி சொல்லுங்கள். சால்வ் ஃபார் கே. சீக்கிரம் டைம் எடுத்துக்கோங்க. கேக்கு சால்வ் பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள்.
பண்ணிட்டீங்களா? 1.2 வருது சார். 1.24. எஸ், 1.2 வச்சு ஆன்சர் பண்ண முடியாது. ஏன்னா 1.29 இருக்குது, 24 இருக்குது. இன்னும் ஒரு டெசிமல் பிளேஸ் அதிகமாக பார்த்தீங்கன்னா 1.24 தான் ஆன்சராக வரும். சரியா? சூப்பர். இன்னும் ஒரு டெசிமல் பிளேஸ் அதிகமாக பாருங்கள் தனுஸ்ரீ, அது மட்டும் செக் பண்ணிடுங்க. 1.24 தான் வருதான்னு மட்டும் பார்த்துட்டு சொல்லுங்கள். செக் பண்ணிட்டீங்களா? 1.24 வருதா? வருது சார். சூப்பர்டாக. நான் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? எஸ், ட்ரை திஸ். A cylindrical metallic rod in thermal contact with two reservoirs of heat at its two ends conducts an amount of heat Q in time t. The metallic rod is melted and the material is formed into a rod half the radius of the original rod. What is the amount of heat conducted by the new rod when placed in thermal contact with the two reservoirs in time t? Radius half ஆயிடுச்சுரா. Radius half ஆனால் என்ன ஆகும்? ஏரியா என்னவாகும்? ஏரியா வந்துட்டு 4 மடங்காக குறைஞ்சிரும். ஓகேவா? எஸ், இந்த கேஸில் ஆனால் நல்லா கவனிச்சுக்கோ. உனக்கு ஃபார்முலாவில் ஏரியாவும் இருக்குது, ஆனால் ஃபார்முலாவில் அது கூடவே சேர்ந்து லென்த்தும் இருக்குது. ஓகேவா? அப்போது ஏரியா வந்துட்டு 4 குறையுது அப்படின்னா லென்த் என்னவாகும்? லென்த் வந்து 4 டைம்ஸாக இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக? என்ன ஆகும்? லென்த் வந்து 4 டைம்ஸாக இன்க்ரீஸ் ஆகும். எஸ், ஆப்ஷன் 1 தப்பு. ஆப்ஷன் 1 தப்பு. ஏன் ஆப்ஷன் 1 தப்பு? ஏன்னா ஏரியா பை 4 டிவைட் ஆகும். அப்போ லென்த் என்னவாகும்? லென்த் 4 டைம்ஸாக இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டா? அண்ட் என்ன சொல்லலாம்? உன்னோட ரெசிஸ்டன்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு உன்னோட லென்த் பை ஏரியான்னு சொல்லலாம். லென்த் வந்துட்டு உனக்கு 4 டைம்ஸ் ஆஃப் எல் ஆயிருக்கு. ஏரியா வந்து ஏரியா பை 4 ஆயிருக்கு. அப்போ டோட்டலாக என்ன வரும்? 16 டைம்ஸ் ஆஃப் எல் பை ஏன்னு வரும். ஓகேவா? அப்போது ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எவ்வளோ ஹீட் கண்டக்ட் ஆகுது அப்படின்றது. ஸோ Q by 16 இஸ் யுவர் ஆன்சர். கரெக்டா? புரியுதா? எஸ், கரெக்டாக கண்ணா. ஏன்? ஏன்னா பாரு, உன் ஃபார்முலாவில் மேலே ஏரியா இருக்கும், கீழே லென்த்தும் இருக்கும். ஏரியா வந்து 4 குறையுது. ஸோ பை 4 கீழே வரும். லென்த்து 4 டைம்ஸாக இன்க்ரீஸ் ஆகும். ஏன்? ஏன்னா வால்யூம் ஈக்குவல்ஸ் ஏரியா இன்ட்டு லென்த்து. ஏரியா வந்து பை 4 ஆகுதுன்னா லென்த் வந்து டைம்ஸ் 4 ஆகும். ஸோ உனக்கு ஃபார்முலாவில் நீ அப்போ யோசிச்சு பாரு, ஏரியாவில் ஒரு பை 4 கீழே வரும், ப்ளஸ் லென்த் வந்து 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிரும். ஸோ டினாமினேட்டரில் ஆல்ரெடி ஒரு 4 இருக்கும். 4 டைம்ஸ் 4 16 வரும். அதனால தான் Q by 16 இஸ் யுவர் ஆன்சர். கிளியரா? எஸ், எஸ் ஆர் நோ? எஸ். அடுத்த கொஸ்டின் ட்ரை பண்ணு. டிஸ்டன்ஸ் ஆர்ல இருந்து ரிசீவ் ஆகுதுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? sigma into 4 pi r square into t power 4 divided by 4 pi r square. அதான பார்த்தோம். sigma into 4 pi r square t power 4 divided by 4 pi r square. இதான பார்த்தோம். 4 pi cancel ஆச்சுன்னா sigma r square t power 4 divided by r square. அதான் உன்னுடைய ஆன்சர். கரெக்டா? எஸ். இந்த கொஸ்டினும் அதே தான்டா. இதில் வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீ பார்த்துக்கணும். என்னென்னா வந்துட்டு T டிகிரி செல்சியஸ்னு கொடுத்துருக்கோம். செல்சியஸை நம்ம எதுக்கு மாற்றணும்டா? செல்சியஸை நம்ம
கெல்வினுக்கு மாற்றணும் ஓகேவா. அதனால் இதோட ரிசல்ட் ஒன்றும் இல்லை, உனக்கு சிக்மா இன்ட்டு r² இன்ட்டு t + 273 அப்படின்னு வந்துடும். அவ்வளோதான், இதான் ஆப்ஷனில் இருக்கும். to the power 4 divided by r². போன சம்மில் போட்டால் அதே ஆன்சர் தான், ஆனால் இங்கே வந்துட்டு டெம்பரேச்சர் மட்டும் உனக்கு டெம்பரேச்சர் மட்டும் நீ மாற்ற வேண்டியது இருக்கும். அதனால் வந்துட்டு t + 273 அப்படின்றது உன்னோட ஆப்ஷனில் வரும் சரியா. அதனால தான் இது ஆன்சராக வரும் இந்த சம்முக்கு. இதில் இப்போ 2 வாட்டி வேறு கேட்டிருக்கான். 2010 ஒரு வாட்டி கேட்டிருக்கான், 2007 ஒரு வாட்டி கேட்டிருக்கான் இதே கொஸ்டின். ஓகே, அடுத்து இது பாரு. K. Yes, K. Okay. இது அப்படியே கண்டுபிடிக்கலாம்டா. என்ன ஆகுது, டெம்பரேச்சர் என்ன இருக்கு பார்த்துக்கோ. டெம்பரேச்சர் என்ன இருக்குன்னு எப்படி பார்ப்ப, டெம்பரேச்சரை ஃபஸ்ட்டு நீ கெல்வினுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோ. கெல்வினுக்கு கன்வெர்ட் பண்ணால் டெம்பரேச்சர் வந்துட்டு எத்தனை மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பாரு. அதை வச்சு வந்துட்டு நீ ரேட் ஆஃப் ஹீட் ரேடியேட்டட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா? எஸ், கண்டுபிடிச்சிடலாமா? டெம்பரேச்சர் எவ்வளோடா, 227 செல்சியஸ் அப்படின்னா எவ்வளோ டிகிரி, எவ்வளோ கெல்வின்னு பாரு. அது மாதிரி 727னா எவ்வளோ கெல்வின்னு பாரு. எவ்வளோ வரும், 227னா 500 கெல்வின்னு வருமா, அது 727னா 1000 கெல்வின்னு வரும். அப்போது டெம்பரேச்சர் என்ன ஆயிருக்கு, டபுள் ஆயிருக்கு. ஸ்டெஃபான்ஸ் லா படி பவர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு t to the power of 4. அப்போது டெம்பரேச்சர் டபுள் ஆகுதுன்னா பவர் என்ன ஆகும், t to the power 4 இன்க்ரீஸ் ஆகணும். t to the power 4னா என்ன, 2t உள்ளே போட்டினா 2^4 16 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு வந்துடும். அப்போது 16 × 7 போட்டுனா ஆன்சர் வந்துடும். 16 × 7 என்ன, 7 6 are 42, 7 1 are 7, 112 is your answer. கரெக்டா சார்? பி. எஸ் சார், வெயிட் ஐ சால்வ். ஓகே ஓகேடா கண்ணா, சாரி நான் அப்படியே பேசி ஆன்சரே சொல்லிட்டேன். பட் எஸ், ஓகேவா, அதான் ஆன்சர். போட்டாச்சா? அடுத்த சம் ட்ரை பண்ணுறீங்களா? இந்த சம் ட்ரை பண்ணு. ஒன்றும் இல்லை, அவன் ஃபார்முலா தான் கேட்டிருக்கான். ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் என்னன்னு கேட்டிருக்கான். டைரெக்டாக ஃபார்முலா தான், விச் இஸ் யுவர் ஆன்சர்ரா. சி தான் ஆன்சர். கரெக்டா? எஸ், சி தான் ஆன்சர். அதில் யாருக்காச்சும் டவுட் இருக்கா? சி ஆன்சர் இல்லை சார்ன்னு சொல்கிறீங்களா? லென்த் தான் டினாமினேட்டரில் வரும், போட்டிங்களா? எஸ், சி சொல்லிட்டீங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். A black body is at 727 degrees Celsius. It emits energy at the rate which is proportional to what? Temperature எவ்வளோ, 1000 Kelvin. அப்போது 1000 Kelvin to the power 4ன்றதுல தான் அது எனர்ஜி எமிட் பண்ணும். கரெக்டா? சி. என்னடா நோ சொல்கிறீங்க, ஏன்டா நோ சொல்கிறீங்க, ஏன் நோ சொல்கிறீங்க டிஜான்? ஏ இஸ் த ரைட் ஆன்சர். சரியா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஈஸியாக இருக்கா? சார் நோ டவுட். ஓகே ஓகே ஓகேடா கண்ணா. இது என்னதுடா, இது எப்படி போடலாம்? ஓகேவா, இதில் இதை மட்டும் கெல்வினுக்கு மாற்றிக்கோ, அப்புறம் ஆன்சர் கண்டுபிடி, உனக்கு ஆன்சர் கிடச்சிடும். சரியா? ஓகே, என்ன எப்படி ஆன்சர் போடலாம்? 5000 இன்ட்டு இங்கே எவ்வளோ, 1500 கெல்வினாக இருக்கும்.
ஈக்குவல்ஸ் லாம்டா 2 தான் தெரியாதா? T2 தெரியும். T2 எவ்வளோ 1000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்டூ 2500 போடணும். சார் ஏன் சார் இதை கெல்வினுக்கு மாற்றலையா சார்? இல்லை, அது ஒரு லீனியர் ஸ்கேலு. 1000 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா எவ்வளோன்னு அர்த்தம்? 1000 கெல்வின் தான் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ இன்க்ரீஸ் தான் கொடுத்துருக்காங்க, வேல்யூ கொடுக்கல. அதனால் அதை நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோ. இப்போ இதை ஆச்சுன்னா புரியுதா? கிளியரா? ஈஸியா? எஸ். ரைட். நெக்ஸ்ட். Which of the following rods each made of the same material and whose ends are maintained at the same temperature will conduct most heat னு கேட்குறான். ஹீட் கண்டக்ஷன் எதுக்குடா ப்ரொபோர்ஷனலாக இருக்கும்? ஹீட் கண்டக்ஷன் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு உன்னோட ஏரியா டிவைடட் பை லென்த். ஏன்? ஏன்னா மேலே தான் ஏரியா இருக்கும், கீழே தான் லென்த் இருக்கும். அப்போது திஸ் வில் பி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு உன்னுடைய r²/L. கரெக்டா? இங்கே பாரு, R0 and L0 இருக்கு, அதை போட்டு பாரு. 2 times of R0 போட்டு பாரு, 4r0/L வரும். ஸோ 4 times அதிகமாக இருக்கும். இதை போட்டு பாரு, R0/2L0 போட்டால் என்னவாகும்? R0²/2L வரும். ஸோ ஹாஃபாக குறையும். அதே இது போட்டால் 4/2 வரும். 2 times தான் இன்க்ரீஸ் ஆகும். எதில் இருக்கல அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுதுரா பசங்களா? எஸ், பியில் தான் இருக்கல அதிக இன்க்ரீஸ் இருக்குது. அதனால் பி தான் உன்னுடைய ஆன்சர். எஸ். What about the next one? எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும்? எதுக்குடா ப்ரொபோர்ஷனலாக இருக்கும்? நம்ம என்ன பார்த்துருக்கோம்? அப்போ என்ன அர்த்தம்? T inverse. கரெக்டா? எஸ், டி தான் ரைட் ஆன்சர். சூப்பர். அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. இந்த கொஸ்டின் எப்படி போடணும்டா? ஃபார்முலா சொன்னேன் நேற்று, ஞாபகம் இருக்கா? நேற்று கிளாஸ் பார்க்கலன்னா எஸ், கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஓகேவா? இது கண்டுபிடிங்க. ஈக்குவல் கண்டக்டிவிட்டி என்னன்னு கண்டுபிடிங்க. ஏ சார் இல்லை, 2/3 தப்பு. 2/3 தப்புடாக்கண்ணா. இங்கே பார், டோட்டல் திக்னஸ் என்ன வரும்? ஈக்குவல் திக்னஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ திக்னஸ் நீ வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கோ. x/k1 ப்ளஸ் x/k2க்கு பதில் என்ன போடலாம்? 2kன்னு போடலாம். ஓகேவா? இங்கே டோட்டல் திக்னஸ் வேணும். டோட்டல் திக்னஸ் என்ன? 2 times of x டிவைடட் பை இது போட்டினா எக்ஸ் எல்லாம் காமன் எடுத்து கேன்சல் பண்ணிடலாம். கரெக்டா? அப்புறம் என்ன ஆகும்? இங்கே 2k இருக்குது, இங்கே k இருக்குது. ஸோ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். அப்போது இங்கே என்ன வரும்? 3/2kன்னு வரும். கரெக்டாக என்ன வரும்? 3/2kன்னு வரும். அப்போது இங்கே 1/2
ஈக்குவலன்ட் கண்டக்டிவிட்டி ஈக்குவல்ஸ் 3/4 கேன்னு வரும். அப்போது ஈக்குவலன்ட் கண்டக்டிவிட்டி ஈக்குவல்ஸ் 4/3 கே. இதுதான் ரைட் ஆன்சர். டி தாண்டா ரைட் ஆன்சர். சரியா? கிளியரா? திக்னஸஸ் வந்து ஆட் பண்ணும், அங்கே டோட்டல் திக்னஸ் யூஸ் பண்ணும் இந்த இடத்துல. கிளியரா? அடுத்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. ஸ்டெஃபான்ஸ் கான்ஸ்டன்டோட யூனிட் என்ன? ஃபார்முலா என்ன? ஃபஸ்ட்டு பவர் ஈக்குவல்ஸ் சிக்மா இன்ட்டு ஏரியா இன்ட்டு டி பவர் 4. இதோட யூனிட் என்ன? வாட்ஸ். கரெக்டா? ஈக்குவல்ஸ் சிக்மா இன்ட்டு மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு டி பவர் 4னா கே டு த பவர் ஆஃப் 4ன்னு எழுதிக்கோ. அப்போ இதோட யூனிட் என்ன வரும்? வாட்ஸ் பர் ஓகேவா? எஸ் எஸ் டாக்கண்ணா, அதான் உன்னோடைய ஆன்சர். சரியா? சரி, போ இன்னொரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கோ. 1:30க்கு திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் 10 கொஷின்ஸ் பார்த்துடலாம். சரியா? எஸ் டாக்கண்ணா, டி தான் ஆன்சர். சரி, பிரேக் எடுத்துக்கோ. Yes, Dakana, it is okay to pursue medicine after studying engineering, not a problem. But bio group இல்லாமல் உங்களுக்கு அலோவ் பண்ணுறாங்களா? பயாலஜி குரூப் இல்லாமல் அலோவ் பண்ணுறாங்கன்னா எஸ், யூஆர் வெரி வெல்கம் டு ட்ரை இட், நோ ப்ராப்ளம். நீட் எழுதிட்டா போதும்னு சொல்கிறாங்கன்னா ஓகே, எழுதிருங்க, எழுதி கிளியர் பண்ணிடுங்க, நோ ப்ராப்ளம். சரிடா கண்ணா, திரும்ப 1:30க்கு வில் ஸ்டார்ட். கடைசி 10 கொஸ்டின் 1:30க்கு ஆரம்பிச்சு டக்குனு முடிச்சிடலாம், half an hourல. சரியா? 1:30க்கு வந்துடுங்க.
Yes, I'm here, Daganath. Tell me. Yes, I am here. Tell me. Sorry. 1:30 வரலான்ட்டு நான் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வாங்க சொல்லுங்க. என்ன விஷயம்? அடுத்த क्वेश्चन. என்னடா கேக்குறாங்க? Consider two rods of the same length சொல்றாங்க. சரி ஓகே. வேற cross sectional areas, different specific heats. Hi. Conductionless specific heat does not matter. Correct? Conductionless specific heat does not matter. So K1A1 equals K2A2 will be your answer. சரியா? அடுத்த क्वेश्चन பார்த்தலாமா? இருக்கீங்களாடா பசங்களா? ட்ரை பண்ணுறீங்களா? ட்ரை பண்ணுறீங்களா? என்னடா யாருமே இல்லையாடா? ட்ரை பண்ணுறீங்களா இல்லையாடா இந்த ப்ராப்ளமை? பசங்களா ஐஸ் நோ ஒன் இயர் 1:30 ஆயிடுச்சு. ஏன் இன்னும் வரல? சரி ரொம்ப தொடர்ந்து பார்த்துருக்க மாதிரி இருந்தால் பிரேக் விட்டு டக்குன்னு வந்துடுவீங்கன்னு நினச்சா நீங்கள் என்னன்னா வர மாட்டீங்க. சரி, radiating power of a black body is given by what? Is given by your sigma into temperature to the power 4 minus T0 to the power 4, correct? Into A. அதே ஃபார்முலா தான். எஸ், அதே ஃபார்முலா தான். இங்கே உனக்கு என்ன தெரியும்? ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோவில் இருக்குது? 727 இருக்குது. 727 டிகிரி செல்சியஸ்னால் கெல்வினில் மாற்றினீங்கன்னா 1000 கெல்வின், கரெக்டா? எஸ், 1000 கெல்வின். அப்போ நீ என்ன எழுதலாம்? 60 ஈக்குவல்ஸ் பவர் வந்து 16 கொடுத்துருக்காங்க. 60 ஈக்குவல்ஸ் சிக்மா இன்டூ உனக்கு என்னது டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் என்னதுடா? 1000 மைனஸ் 1000 டு த பவர் 4 மைனஸ் 500 டு த பவர் 4. ஓகேவா? இன்டூ ஏ. இது ஒன்று. இன்னொன்று வந்து இ டேஷ்னு வச்சுக்கோ. அது என்னவா இருக்கும்? சிக்மா இன்டூ 1500 டு த பவர் 4 மைனஸ் ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணினா
உனக்கு E dash ஓட வேல்யூ கிடச்சிரும் which will be equal to 320 watts. Correct ராகனா, சூப்பர். Okay, Dhanushri, சூப்பர் ராகனா. What about the next one? எது வந்து is close to an ideal black body கேட்டிருக்காங்க. நேற்று எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி cavity maintained at a constant temperature தான் is close to an ideal black body. ஏன்னா cavity எப்படி இருக்கும்னா ஸ்பெரிக்கலாக இருக்கும். உனக்கு இப்படி உள்ளே வந்துச்சுன்னா this will be reflected and it will get absorbed. சரியா? ரிஃப்ளெக்ட் ஆகி உள்ளே அப்சர்வ் ஆகிக்கும். அதனால் ஒரு கேவிட்டி தான் will be your ideal black body. அப்புறமா வீன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா எது ரெண்டுத்துக்கு நடுவில் சொல்லுண்டா? வீன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா எது ரெண்டுத்துக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை சொல்லும்? சொல்லுங்க. வேவ் லென்த் கரஸ்பாண்டிங் டு மேக்ஸிமம் எனர்ஜி. அதானே டெல் எம் லாம்டா எம் இன்ட்டு டீன்னு தான் எழுதுவோம், ஈக்குவல்ஸ் கான்ஸ்டன்ட்னு எழுதுவோம். ஸோ வேவ் லென்த் கரஸ்பாண்டிங் டு யுவர் மேக்ஸிமம் எனர்ஜி அண்ட் டெம்பரேச்சருக்கு தான் அது ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுக்குது. சரியா? ஓகே, அடுத்து லீனியர் டைமென்ஷன்ஸ்லாம் டபுள் பண்ணுறாங்களாம் டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு. லீனியர் டைமென்ஷன்னா என்னென்னடா? லீனியர் டைமென்ஷன்னா என்னென்ன? அவனோட ரேடியஸு லென்த் ரெண்டுத்தையுமே டபுள் பண்ணுறாங்க. ரேடியஸை டபுள் பண்ணால் என்ன ஆகும்? ரேடியஸை டபுள் பண்ணால் என்ன ஆகும்? ஏரியா 4 டைம்ஸாக இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக? என்னது? ரேடியஸை டபுள் பண்ணால் ஏரியா வந்துட்டு 4 டைம்ஸாக இன்க்ரீஸ் ஆகும். அதுவே வந்துட்டு உன்னோட லென்த்தை டபுள் பண்ணால் 2 டைம்ஸ் தான் லென்த் ஆகும். அப்போது 4a/2lன்னு வரும். கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் Q1 இஸ் யுவர் ஆன்சர். கரெக்டா? பி சார், பக்காடா கண்ணா. அடுத்த கொஸ்டின். ஒரு பிளாக் பாடியோட மேக்ஸிமம் வேவ் லென்த்து அட் 2000 கெல்வின் இவ்வளோ இருக்கான். அதே 3000 கெல்வினில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. என்னடா பண்ணலாம்? இது எப்படி பண்ணலாம்? கரெக்டா? என்ன கொடுத்துருக்கான்? lambda m times 2000 equals lambda 2 times 3000. அப்போ lambda 2 equals lambda m into 2000 divided by 3000. 2/3 lambda m தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இது கிளியரா? அடுத்த கொஸ்டின். சன்னோட டெம்பரேச்சர் ட்வைஸாக இருந்தா அதோட எனர்ஜி என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. எப்படிடா கண்டுபிடிக்கலாம்? P is directly proportional to what? ஸோ ட்வைஸாக இருந்தால் டெம்பரேச்சர் ட்வைஸாக இருந்தால் P என்னவாகும்? 16 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிரும். அப்போது இங்கே 16 இன்ட்டு P என்னது? 20 kcal/மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க பர் மினிட்டு. அப்போனா என்னவாகும்? 16 இன்ட்டு 20 பண்ணால் 320 இஸ் யுவர் ஆன்சர். கரெக்டா? சி சார். ஏன்டா கண்ணா சி சொல்கிறீங்க? 16 இன்ட்டு 20 தானே பண்ணணும். 16 இன்ட்டு 20 தானே பண்ணணும். அடுத்த கொஸ்டின். A black body is a temperature of 500 Kelvin. It emits energy at a rate which is proportional to. P is directly proportional to T to the power 4.
அப்போது 500 to the power 4 is your answer. கரெக்டா? 320 தான் சார். ஓகேடா கண்ணா. இது பாரு, heat is flowing through two cylindrical rods of the same material. The diameters of the rods are in the ratio 1:2 and the lengths are in the ratio 2:1. Temperature difference between the ends is the same. The ratio of flow of heat through them would be diameter 1:2 ரேஷியோவில் இருக்கும். அப்போனா நான் யோசிச்சு சொல்லு. diameter 1:2 ரேஷியோவில் இருக்குன்னா ரேடியஸும் 1:2 ரேஷியோவில் இருக்குது. ரேடியஸ் 1:2 ரேஷியோவில் இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஏரியா வந்து 1:4 ரேஷியோவில் இருக்குமா? ஏன்னா ரேடியஸ் r² will be involved. ஸோ 1:4 ரேஷியோவில் இருக்கும். லென்த் வந்து 2:1 ரேஷியோவில் இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன ஆகும்? 1:4 1. அப்புறம் லென்த்து கீழே வரும். கரெக்டாக? என்னது? லென்த்து கீழே வரும். லென்த்து கீழே வந்துச்சுன்னா அந்த 1:2 1/2 ஒரு 2:1 1:8 sir. Yes Kana, that is the right answer. சரியா? That is the right answer. ஏன்? ஏன்னா ஃபஸ்ட்டு விஷயம் என்னதுரா? ரேஷியோ 1/2 வந்து ஸ்கொயர் ஆகும் இன்டூ இங்கே என்ன வரும்? L2/L1 வரும். ஓகேவா? என்னது? L2/L1 வரும். அப்போது 1/2 தான் வரும். அதனால் வந்துட்டு உனக்கு 1/8 வரும். ஸோ 1:8 இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? ஏன்னா எது லென்த் வந்து இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ 2:1 1/2 தான் வரும். கரெக்டா? எஸ். அடுத்த கொஸ்டின். இது என்னடா? டெம்பரேச்சர் டபுள் பண்ணால் என்னடா ஆகும்? எவ்வளோ டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்? 16 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ தான் இது பார்த்தோம். கரெக்டா? 16 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். எஸ், தட் இஸ் யுவர் ஆன்சர். ஓகேவா? இதுக்கு அடுத்து இருக்க 3 கொஸ்டின் வந்து உன்னோட நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் கொஸ்டின். அது நமக்கு இப்போதைக்கு வேணும். சரியா? நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் ஹஸ் பின் ரிமூவ்ட். ஸோ எஸ், திஸ் இஸ் யுவர் ஆன்சர்டா. சரியா? இதை வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணிடுறேன். சாரி, பிடிஎஃபாக எக்ஸ்போர்ட் பண்ணிடுறேன். எஸ்டா கண்ணா, நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் வந்துட்டு ஹஸ் பின் ரிமூவ்ட் அப்படின்னு சொன்னாங்க. நேற்று தான் சொன்னாங்க. அதனால we are not going to take a look at it. ஓகே தானே? வேறு எதுவும் டவுட்ஸ் இல்லை? கிளியர் லைன் சாப்டர்ல எல்லாம் பார்த்தாச்சு. வெறும் 3-4 ஃபார்முலா தான்டா. அது ஞாபகம் வச்சுன்னா சாப்டரே முடிச்சிடலாம். ஸ்டெஃபன்ஸ் லா, வீன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லா, அவனோட அப்புறம் ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல ஃபோரியர்ஸ் லா, அது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? அண்ட் அகெயின் இது இன்னொரு வாட்டி சொல்லணுன்னா நல்லா பார்த்துக்கோ. வேதாந்து லேர்னிங் சென்டரில் உனக்கு ஜேஇக்கு பேட்ச் இருக்குது, நீட்டுக்கு பேட்ச் இருக்குது, 8 to 10 ஸ்டாண்டர்ட் ஃபவுண்டேஷன் பேட்ச் இருக்குது. ஓகேவா? முக்கியமான விஷயம் இது மட்டும் நோட்டீஸ் பண்ணிக்கோ. இதான் நான் உனக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். உனக்கு கேரண்டிட் ரேங்க் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாட்டி 100% ஃபீ ரீஃபண்ட் தராங்க. அதுலேயும் இன்னும் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா வந்துட்டு யூ ஹாவ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. யூ ஹாவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு அவைல் 90% ஸ்காலர்ஷிப் ஆன் டேக்கிங் ஐவிசேட். ஓகேவா? ஐவிசேட் எக்ஸாம் எழுதுனா 90% ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் புக் அ விசிட் அண்ட் ட்ரை டு கெட் த ஸ்காலர்ஷிப் அண்ட் ஜாயின். சரியா? உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? சரிடா பசங்களா, that is all for today's class. 142 ஆயிடுச்சு. 42 is my favorite number. 42லேயே முடிச்சிடலாம் கிளாஸ். ஓகேவா? I'll see you all in the next one. Until then, I'll be waiting. Bye. அப்புறம் இந்த பிடிஎஃப் அப்லோட் பண்ணிடுறேன்டா. பிடிஎஃப் பார்த்துக்கோங்க. சரியா?
PDF QQD அப்லோட் பண்ணிடுறேன், பார்த்துருங்க. ஸோ கிளாஸ் இதோட முடிக்கிறேன். இங்கெல்லாம் தான் லேர்னிங் சென்டர்ஸ் இருக்குது. இங்கே எங்கேயாச்சும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்குன்னா போயிட்டு சேர்ந்து ட்ரை டு